ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மே மாசத்துக்குண்டான பலன்களை விவரமாக பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷாலிட்டினா, செவ்வாய் மார்ஸ் என்ற கிரகம் சொந்த வீட்டில் இருக்கிறது. சொந்த வீடு 8ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறது. முதலில் சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறது. பிறகு சுக்கிரன் புதனின் வீட்டில், புதன் சுக்கிரனின் வீட்டில் 2, 3 பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வருகிறது. இதையும் தவிர சூரியன் என்ற கிரகம் வைகாசி மாதத்தில் ரிஷபராசியில் சூரிய புத சஞ்சாரம், சூரியனுக்கு சனி பார்வை. இந்த அவ்வளவு கிரக நிலைகளையும் வைத்துக்கொண்டு முதலில் பலன்களை பார்ப்போம். முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை ராசியாதிபதி 12ஆம் வீட்டுல, ஒரு விதத்துல பார்த்தோம்னா 7.5 சனியில 12ஆம் இடத்தில் விரைய சனி அப்படின்னு நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் சந்தித்து வந்த, நிறைய செலவுகளையும் சந்தித்து வந்த மேஷராசிக்கு ராசியாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த செவ்வாய் ஆட்சிங்கிறது பஞ்ச மகா புருஷ யோகத்தில் ருச்சக யோகம். நீங்கள் முதலில் உங்களை மேலும் மேலும் மேம்படுத்தி கொள்வதற்காக செவ்வாய் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம், நட்சத்திராதிபதி 5ஆம் வீடு. அப்போ உங்களுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய பூர்வீகத்துக்காகவும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அதாவது உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவருக்காகவும் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும், அதாவது ஒரு லக்ஸரியா இருக்கலாம், கம்ஃபர்ட்டா இருக்கலாம், ஒரு கெத்தாக இருக்கலாம், நாம் போய் இறங்கக்கூடிய இடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை மேன்மை போன்று உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கையில் எடுத்துக் கொள்வீர்கள். இதில் செவ்வாய் குறிகாட்டக்கூடியது இடம், பூமி. யாரெல்லாம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அதில் பூரணமான ஆதாயம். இது நாள் வரை கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஓரளவுக்கு சுமூகமானது. இது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லாமல் சகோதரர் சகோதரி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூலமான பலன். இதனால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட, வில்லங்கம் சம்பந்தப்பட்ட, வம்பு வழக்கு விரயம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் சுபம், அனுகூலம், ஒரு தீர்வு, சமாதானம், பிரச்சனைகளிலிருந்து ஒரு முடிவு. இதெல்லாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒரு அந்தஸ்தையும் கெத்தையும், நீங்கள் சென்று இறங்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். 2ஆம் வீட்டில் புதன் புத்திசாலித்தனத்தை மேஷராசிக்காரர்கள் வாக்கில் வெளிப்படுத்துவார்கள். பயணங்களால் ஆதாயம், மேலும் பயணங்களால் வருமானம் என்பதும் வரும். ஒரு கிளாரிட்டி, பேச்சில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும். இது உங்களுடைய லைஃப் பார்ட்னரிடமும் நீங்கள் இந்த தெளிவை காண முடியும். மேலும் உங்களுடைய தாயார் சம்பந்தப்பட்ட, இடம் பூமி வீடு சம்பந்தப்பட்ட, நீங்கள் மறைத்து வைத்திருந்த பொருட்களாக இருந்தாலும் பழைய பொருட்களாக இருந்தாலும் அதுக்கு கூட ஒரு நல்ல விலை கிடைப்பது, அது ஒரு ஐடியாவாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அதற்கும் ஒரு அங்கீகாரம் கிடைப்பது, இதெல்லாம் ஏற்படும். உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் வந்த பிறகு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆதரவு, அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பேமெண்ட்டு, டாக்குமெண்ட்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். அரசாங்கத்தில் நான் ஒரு வேலைக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ். மேலும் பித்துரு வர்க்கம் சொல்லக்கூடிய தந்தை வயதை அனுசரித்து வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் மேலும் மேலும் ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஞானம், ஒரு தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். ராசியில செவ்வாய் இருக்கும் பொழுது நாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்போம். பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் ஓவர் ஸ்பீடு. இதுல என்னன்னா நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. யோசிச்சு பார்த்தோம்னா மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா,
நாம் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக யாரையும் காயப்படுத்தாமல் புண்படுத்தாமல் பேச வேண்டும். 8ஆம் இடம் அடிவயிறுக்கு செவ்வாயின் பார்வை, சூரியனின் பார்வை. அடிவயிறில் உஷ்ணம் பொதுவாகவே இந்த சித்திரை மாச வெயில் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ இந்த கூடுதல் உஷ்ணத்துக்கு தேவையான இயற்கை வைத்தியங்கள், கை வைத்தியங்கள் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். 11ஆம் வீட்டில் ராகு. அப்போ என்னன்னா தாறுமாறா ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஒரு லாபம் வருகிறது, வேலை வருகிறது அப்படின்னு நாம் கண்ணு முன்ன தெரியாமல் முன்னே போகக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய பொருள் இல்லை சேவையில் ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருந்தால் நம்மளுடைய நிறைய பிளஸ் பாயிண்ட்டை அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் சாப்பிட்டு விடும். அதனால் மேஷராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகள், கடன் தொல்லை, துயரத்தில் இருந்தாலும் இது லாபம் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால் கொஞ்சம் கவனமாகவும் அதில் சிக்கல் இல்லாத ஒரு லாபத்தையும் ஈட்டுவதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். 12ஆம் இடத்தில் விரைய சனியாக இருந்தாலும் அது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தாலும் இதுல ராகு கேது அச்சுக்குள் அனைத்து கிரகங்களுமே அடங்கி விட்டதனால் இந்த 7.5 சனியின் தாக்கம் உங்களுக்கு பெரிதாக பாதிக்காது. இருந்தாலும் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது உங்களை மேலும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இந்த சாட்டனுடைய பார்வை சூரியனின் மேல் விழுவதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயம், அது ஒரு சாதாரண டிராஃபிக் லைட்டு, டிராஃபிக் சிக்னல் வயலேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கரண்ட் பில்லு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில்லு, வாட்டர் டேக்ஸ் பில்லு, ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, கூடுதல் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். இது எப்போ அப்படின்னா மே மாதம் 15 தேதி முதல் ஜூன் மாதம் 15 தேதி வரை, அதாவது வைகாசி மாதம் முழுவதுமே இந்த மேஷராசிக்காரர்கள் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தவிர ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த 2-3 பரிவர்த்தனையில் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகுவின் சாரம். இதுல என்னன்னா திருவாதிர நட்சத்திரத்துல சுக்கிரன் டிரான்சிட் ஆக போகிறார். அப்போ இந்த நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப ஹை சொசைட்டி, ஹை ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நிறைய சில தொடர்புகள்லாம் ஏற்படும். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரன் ராகு பார்வை, அது பார்த்தோம்னா இங்க 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில், இதெல்லாமே காம திரிகோணத்தில் வரக்கூடிய விஷயங்கள். அப்போ அந்த சில தொடர்புகள் குறிப்பா பயணத்தின் போது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை மேலும் தூண்டிவிடும். எதற்கு தூண்டிவிடும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கே நல்லா தெரியுமே, தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களை தூண்டிவிடும். கவனமாகவும் பத்திரமாகவும் நீங்கள் உங்களையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் பார்த்து கொள்ளணும். ஏன்னா இங்க சுக்கிரன் 2-7க்கு அதிபதி. இப்போ நீங்க மேஷராசி சகோதரியா இருந்தா உங்களுடைய கணவனை பத்திரமா பார்த்துக்கணும். நீங்க மேஷராசி மேலாக இருந்தா உங்களுடைய மனைவியை கவனமாக பார்த்துக்கணும். நம்ம என்னதான் ஒழுக்கமா டீசெண்டா நாகரிகமா இருந்தாலும் நம்மை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு ஒரு நபர் வருவார். முடிந்தவரை இது காலகட்டங்களில் கொஞ்சம் உங்கள் லைஃப் பார்ட்னர் எங்கேயாவது வெளியில் போனாங்கன்னா நீங்களும் அவர்களுடன் போவது உங்களுக்கு ஒரு சேஃப். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டால் போரும். கண்டிப்பாக குழந்தைகள் அவர்களுடைய கல்வியில் ஒரு நல்ல அவுட்புட் கொடுப்பார்கள். கல்வி ஸ்தானத்தில் புதன், வயதில் மூத்த நபர்கள், குறிப்பா இந்த ஆர்த்தோ பெயின், லெக் பெயின், நீ பெயின் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் இந்த இயற்கை வைத்தியங்கள், வாக்கிங், டயட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல எடுத்துக்கொள்ளணும். இதையும் தவிர குரு சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு குறிப்பா வெற்றி ஸ்தானத்தில் 2 ஒளி கிரகங்கள், அது பயணஸ்தானம், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறது. எப்படி பார்த்தாலும் மேஷராசிக்கு இந்த மே மாதம் ஒரு மேன்மையான மாதம் அப்படின்னு நாம் கேரண்டியாக சொல்ல முடியும். ரிஷபராசிக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இந்த மே மாதம் முழுவதுமாகவே காத்து கொண்டிருக்கிறது. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 1-2 பரிவர்த்தனை. மேலும் புதன் அப்படிங்கிற சொல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்டக்கூடிய கிரகம் ராசியில் சஞ்சாரம். அப்போ புத்தி கூர்மை, ஸ்மார்ட்னஸ், இன்டெலிஜென்ஸ், டெக்னிக்கல் நோஹவ், கல்வியாக இருந்தாலும் ஐடியாக இருந்தாலும் பேங்கிங்
இல்லைனா கணிதம் இந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்கள்லாம் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். அதில் புதன் முதலில் இவர்களுக்கு சூரியனின் நட்சத்திரம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள், பயணங்கள், இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், பிறகு உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு அவர் அப்புறம் செவ்வாயோடைய நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ராசியாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் வீட்டில், சுக்கிரன் முதல்ல செவ்வாயோடைய நட்சத்திரம், அப்போ அதுவும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. பிறகு சுக்கிரன் ராகுவோடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரன் ராகு நட்சத்திரம் குறிப்பா ரிஷபராசிக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. ஏன்னா இது 2ஆம் இடம். இங்க ராசியாதிபதி புதன் ராசியில், நட்சத்திராதிபதி 10ஆம் வீட்டில், குரு பார்வையில். அப்போ என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிதி கிடைக்கும், ஒளி கிடைக்கும், அதாவது அதுக்குண்டான வருமானம் கிடைக்கும், தொழில் நல்ல விஸ்தாரமாக டெவலப் பண்ண முடியும். குறிப்பாக இந்த ஐடி சம்பந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்க, டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்க, மீடியா சம்பந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் கேரண்டியாக சொல்லலாம். பிறகு சுக்கிரன் குருவோடைய நட்சத்திரம், இங்கு நட்சத்திராதிபதி லாபத்தில், மேலும் நட்சத்திராதிபதி லாபத்தை குறிகாட்டுகிறார், நட்சத்திராதிபதி தனஸ்தானத்தில். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இது 2ங்கிறது வருமானம், தனம், குடும்பம், 11ங்கிறது லாபம். இது எல்லாமே பூரணமாக ஆக்டிவேட் ஆகிறது. இதையும் தவிர உங்களுக்கு வருடாந்திர கிரகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாட்டர்ன் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். அப்போ பரபரப்பா செயல்படக்கூடியது, லாங் டேர்ம் பெனிஃபிட். இப்பொழுது நீங்கள் போடக்கூடிய அனைத்து திட்டங்களும், அனைத்து செயல்களும், அனைத்து சேவைகளுமே உங்களுக்கு ஒரு தொலைதூர ப்ராஃபிட் பெனிஃபிட், நிறைய ஸ்கில்டு லேபர் அமர்த்துவது, நிறைய பிரான்ச் போடுவது, இந்த மாதிரி உங்களை அடுத்த கட்டத்துக்கு தூக்கி செல்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களிலும் தொழிலில் ஏற்படும் அப்படிங்கிறது கேரண்டியாக சொல்ல முடியும். ராசியில் சூரியன், அப்போ கொஞ்சம் நாம் கூடுதலான ஸ்பீடாக இருப்போம். அந்த கூடுதல் ஸ்பீடுங்கிறது நம்மை டென்ஷன் படுத்தி கொள்ளாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சூரியன் இங்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இதுல என்னன்னா, நம்ம ரிஷபராசிக்காரர்கள் பேசிக்கலாவே ஒரு ஸ்மார்ட்னஸ், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது எல்லா இடங்களிலுமே அவர்கள் வெளிப்படுத்துவார்கள், ஒரு தனித்துவத்தை வெளிப்படுத்துவார்கள். அத்துடன் சேர்ந்து புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய காம்பினேஷன். இங்கு புதன் அப்படிங்கிறவர் உங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டுகிறார். அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அபிவிருத்தி, மெயினா வெளிநாட்டு பயணம், கல்வி சம்பந்தமா வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் வரிசையாக மளமளவென்று இவர்களுக்கு விழுந்து கொண்டே இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் போது வாக்குகளில், வார்த்தைகளில், பேச்சில், குடும்பத்தில் ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், ஒரு சுபம், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். அதன் மூலம் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும், பிறகு உங்களுக்கு தொழில்ல நிறைய ஆர்டர்ஸ், நிறைய கிளைண்ட்ஸ் கண்டிப்பாக விழுவார்கள். இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் உங்களுக்கு உங்களுடைய வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், வீடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் செலவுகளை சுருக்கும், செலவுகளை குறைக்கும். அப்போ அந்த தேவையில்லாத செலவுகள், ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளாமல் உங்களை பத்திரமாக நீங்களே பாதுகாத்துக் கொள்வீர்கள். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் நிகரற்ற லாபத்தை கொடுப்பார். இதுல எங்க நம்ம தேடி தேடி பார்த்தோம்னா மைனஸ் பாயிண்ட் 12ஆம் இடத்தில் செவ்வாய்ங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இது ஒரு இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது, குறிப்பா 12th மே 12 தேதி மே மாதத்திலிருந்து இவர்கள் கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார்னா, முதல்ல கேதுவோடைய நட்சத்திரம். அப்போ வாகனங்கள், இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் செய்ய வைப்பார். இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா தேவையான விஷயத்தை மட்டும் செய்து கொள்ளணும்.
சின்ன விஷயம், சின்ன ரிப்பேராக இருந்தால் நீங்கள் அதை முதல்லயே செய்து கொள்ளலாம். பிறகு செவ்வாய் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுடைய மேம்பாட்டுக்காக, உங்களுடைய கடனுக்காக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நட்சத்திராதிபதி உங்களுக்கு 1-2 பரிவர்த்தனைகள் இருப்பதனால் அதை கூட நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக எடுத்துக்கொள்ளலாம். பிறகு சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதுவும் இந்த பில்லு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிச்சம் வைக்காமல், ஏதாவது ஒரு இடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கட்டும் பொழுது கொஞ்சம் வந்து அப்ரூவல், மேலும் டீவியேஷன் இதெல்லாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் இதனை பத்திரமாக பார்த்து கொண்டால் போறோம். குறிப்பா இதில் வந்து வயதில் மூத்த நபர்கள் செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வருவதனால் அவர்களுக்கு இந்த பிளட் பிரஷர், பிபி போன்ற விஷயங்கள், டயாபெட்டிக் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதையும் தவிர ரிஷபராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 12ஆம் வீட்டில் இப்போ கணவன் செலவு செய்யும் பொழுது 1-2 முறை அது தேவையா, அதனால் அனுகூலம் இருக்கிறதா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்து கொண்டால் போரும். மேலும் கணவன் ஏதாவது வெளியூர் பயணங்கள் அப்படின்னு சொன்னால் அதில் ஆதாயம் இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு, ஏதாவது ஒரு இடத்தில் கொஞ்சம் கணவன் மூட் அவுட்டாக இருந்தாலோ இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக பேசுவது போல் தென்பட்டாலோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பக்குவமாக அதனை ஹேண்டில் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தான் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். ராசியில் புதன் இருக்கிறார். அப்போ அந்த விஷயத்தை சமயோஜிதமாக பார்க்கும் பொழுதே நீங்கள் கண்டுபிடித்து விட்டுவீர்கள். அந்த சிச்சுவேஷன் என்ன வரும் பொழுதே நடந்திருக்கக்கூடிய விஷயம் பிளஸ்ஸா மைனஸா போன்ற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் நன்றாக யூகம் செய்து விடுவீர்கள். கவனமாக நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் கையாண்டால் போதுமானது. குழந்தைகள் கண்டிப்பாக கல்வியில் ஒரு கூடுதலான புத்திசாலித்தனத்தை தெளிவாக வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு தாராளமாக சொல்ல முடியும். இதில் பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி திதிகள் வரும் பொழுது, அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் வரும் பொழுது தொடர்ச்சியா முருகன் வழிபாடு, விசாகம் நட்சத்திரம் வரும் பொழுது கூட முருகன் வழிபாடு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதான முருகன் கோயில்ல போய் நீங்க ஒரு வழிபாடு செய்வது, அர்ச்சனை செய்வது, அன்னதானம் செய்வது, அபிஷேகம் செய்வதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் உங்களை ஒரு கவச்சம் போல் பாதுகாத்து கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். மிதுன ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா மிதுன ராசியில் சுக்கிரன் மே மாதம் 14 தேதிக்கு வந்து பிரவேசமாகிறார். அப்போ இது நாள் வரைக்கும் சுக்கிரன் என்ன பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு உங்களை நிறைய செலவு செய்ய வச்சாரு. அந்த செலவுகள் மூலம் சிலருக்கு ஆதாயம் கிடைத்தது, நிறைய பேருக்கு அந்த ஆதாயம் கிடைக்கவில்லை. அப்போ நாம் விட்ட விஷயத்தை மொத்தமாக திருப்பி எடுக்கக்கூடியது. இது நாள் வரை நாம் செலவு செய்து கொண்டே இருந்தோம். அதற்கு ஒரு வட்டியுடன் ஒரு ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அறுவடை அப்படின்னு சொல்லலாம் பெறக்கூடிய காலகட்டம் 1-12 பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பில் இருந்தாலும் ராசியில் சுக்கிரன் அப்படின்னாவே அந்த நபரை கண்டிப்பாக நாம் கையில் பிடிக்க முடியாது. ஒரு ஃபேண்டசி தான், ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. அதுலேயுமே பார்த்தோம்னா ராசியில் குரு சுக்கிரன் சேர்க்கை, இது ரெண்டுமே வந்து ஒளிக்கிரகம், இது ரெண்டுமே நிதி கிரகம். ஒரு ஒளிக்கிரகம் ராசியில் இருந்தாலே ஒரு பளபளப்பு, ஒரு பியூட்டி பார்லர் போன எஃபெக்ட், ஒரு ஓரா, ஒரு தேஜஸ், ஒரு ஒளிவட்டம் இதெல்லாம் முகத்தில் தெரியும். 2 ஒளிக்கிரகம். இப்போ ஒருவேளை நீங்க மிதுன ராசி விருச்சிக லக்னம், இல்லைன்னா வந்து நீங்க மிதுன ராசி மீன லக்னம்னு வச்சுக்குவோம். மிதனத்துக்கு சுக்கிரன் வந்து சுபர், விருச்சிகத்துக்கு மீனத்துக்கு குரு சுபர். ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா 2 கிரகங்களுமே சுப கிரகங்களாக ராசியில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு ஸ்மார்ட்னஸ், ஒரு டிவைன் லுக்கு, ஒரு தேஜஸ், ஒரு டிசிப்ளின், அனைத்து விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா அதுல திருவாதிரை நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிக்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திர நபர்களை நாம் கையில் பிடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திராதிபதி ராகுவுக்கு சுக்கிரன் நட்பு கிரகம். அப்ப
அப்போ ராகு உங்களுக்கு 9ஆம் வீட்டில், இது எல்லாமே அதுவும் நட்பு வீட்டில். அந்த வீட்டுக்கு இடம் கொடுத்த சேட்டன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ என்னன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், மேன்மை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் எதை தேடுகிறோமோ அது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நமக்கு கை கொடுக்கும். சார் ராசியில குரு ஜென்ம குரு வன்ம குரு தானே சார், நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ குரு கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. திருவாதிரை மிருகசீஷம்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ புனர்பூசத்தோடைய பார்டர்ல இருக்கிறாரு. இன்னும் ஒரு மாசத்துக்குள் அவர் கடகத்தில் உச்சமனைக்கு போய் கொண்டிருக்கிறார். ஒரு கிரகம் எப்பொழுதும் தனது உச்ச வீட்டை நோக்கி போகும் பொழுது அதன் ஒளி தத்துவமும் அதன் பிரகாசமும் பிரமாதமாக இருக்கும். இதெல்லாமே மிதுன ராசிக்கு 6 பால்லையும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும். இதையும் தவிர இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே அதுக்கு திக்பலம்னு பேரு. அது 10ஆம் இடத்தில் செவ்வாய் சனி கூட்டணிங்கிறது இதனால் வரை இவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், சார் எனக்கு கை கெட்டிச்சு சார், ஆனா வாய் கெட்டல சார் அப்படின்னு சில பேர் சொன்னார்கள். இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, 12ஆம் வீட்டில் புதன், 11ஆம் வீட்டில் செவ்வாய். 12ஆம் வீட்டில் புதன் செலவு தானே சார் அப்படின்னா, இது 1-12 பரிவர்த்தனை. ஒரு சின்ன மீனை போடுவது எனக்கு ஒரு செலவாக தெரிந்தாலும் அதுல ஒரு பெரிய திமிங்கில பாட்டுது பிரதர். அப்போ என்ன ஆகும், ஒரு சின்ன செலவை செய்து ஒரு பெரிய விஷயத்தை கையில் திருப்பி எடுப்பது. லாபத்தில் செவ்வாய், இந்த ஒரே ஒரு விஷயம் போதும். இந்த செவ்வாய் முதல்ல கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ பயணத்தால், இளைய சகோதரரால், பெயர் புகழ் அந்தஸ்தால் லாபம், இடம் பூமியால் லாபம். அப்புறம் செவ்வாய் சுக்கிரனுடைய நட்சத்திரம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம், மீடியா சம்பந்தப்பட்ட பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இதிலெல்லாம் இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆதாயம். அப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது இவர்கள் எடுத்து வைத்தாலும், மூமெண்ட்டை தொடங்கினாலும், குறிப்பா அதிலும் இவர்கள் ஆதாயம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பெற முடியும். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் சொல்லலாம், அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல இவர்களுக்கு 7ஆம் அதிபதி தான் பாதக அதிபதி. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் 10ஆம் வீட்டில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது பூரணமாக இங்கே பொருந்தும். பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை. இதுல என்ன பியூட்டினா, ராகுவும் சொந்த நட்சத்திரம், ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவுடைய நட்சத்திரம். அப்போ இது எல்லாமே ஒரு 1-9 கனெக்ஷன். ராசியில பார்த்தோம்னா ஒரு பிரைட்னஸ், ஒளிவட்டம், 3ஆம் இடத்தில் கேது. இதெல்லாம் இவர்களுக்கு இந்த நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்கள், திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூட நிறைய தொடர்புகள் எல்லாம் ஏற்படும். ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியும். தேவையான நல்ல தொடர்புகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். திருமணமான நபர்களாக இருந்தால் ரொம்ப உஷாராக இருங்கள். ஏன்னா உங்க லைஃப் பார்ட்னர் ஜூபிட்டர் குரு அப்படிங்கிறவர் உங்க ராசியில் இருக்கிறார். அப்போ உங்க கணவனோ உங்க மனைவியோ உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். நீங்க லேசா ஏதாவது சேட்டை பண்ணினா கண்டிப்பாக மாட்டிக்கொள்வீர்கள். நம்மளுடைய கான்செப்ட், நம்ம பாரம்பரியம் ஒருவனுக்கு ஒத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்டிலே டிராவல் ஆவது நிறைய விஷயத்தில் உங்களையும், நாளை உங்களுடைய குழந்தைகளையும் கூட உங்களுடைய கொள்கைகள் நல்வழிப்படுத்தும். நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் மிதுன ராசிக்கு இருக்கிறது. தேடி பார்த்தோம் அப்படின்னா பரிகாரம் என்று வரும் பொழுது, குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகளில், திங்கக்கிழமைகளில், பிரதோஷம் காலங்களில், பௌர்ணமி திதிகளில் சிவன் வழிபாடு ஒரு நல்ல மேன்மையையும் நல்ல உச்சத்தையும் ஏற்படுத்தும். இந்த சனி கிரகத்தின் 3வது பார்வை சூரியனின் மேல் விழுவதனால், குறிப்பா அஷ்டமி திதிகளில், தேய்பிறை அஷ்டமிகள் வரக்கூடிய நாட்களில் பைரவர் வழிபாடு, எல்லா சிவன் கோயில்லையுமே பைரவருடைய சன்னிதானம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பைரவர் வழிபாடு ஒரு நல்ல கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும்.
கடகத்துக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இது நாள் வரை வரிசையா நிறைய விஷயங்களில் அடி வாங்கிய, மிதி வாங்கியன்னு சொல்லலாம், உதை வாங்கியன்னு சொல்லலாம், அவமானப்பட்ட, தோல்விப்பட்ட கடகத்துக்கு இப்பொழுதுதான் ஒவ்வொரு விஷயமாக வந்து கொண்டே இருக்கிறது. என்ன இவங்களுக்குன்னா 10ஆம் இடத்தில் சூரியன் இப்பொழுது திக்பலம், உச்சபலம், வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது லாபத்தில் சூரியன், 2ஆம் அதிபதி 11 12 பரிவர்த்தனை. மேலும் 12ஆம் தேதி மே 12 செவ்வாய் என்ற கிரகம் 10ஆம் வீடு சொந்த வீட்டில் ஆட்சி பலம். கடகத்துக்கு பூரணமான சுப கிரகம் செவ்வாய் 10ஆம் வீட்டில், அதுவும் தசம கேந்திரத்தில் ஆட்சி பலம்ங்கிறது திக்பலம்ங்கிற பலத்தில் மட்டும் வராமல் பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ருட்சக யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. அப்போ இவங்களுக்கு வரிசையா அடி வாங்கின கடகராசிக்கு வரிசையா ஒரு வெற்றி பிளஸ் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் இவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு வெகு பக்கத்தில் குரு அப்படிங்கிறவர் வந்து விட்டார். ஆல்மோஸ்ட் ராசிக்குள் என்டர் ஆகி விட்டார். இன்னும் கொஞ்ச நாட்களில் அந்த பிரகாசம், ஒரு கிரகம் தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த ஒளிவட்டம் பிரமாதமாக இருக்கும். இப்ப பௌர்ணமி கிட்ட சந்திரன் வரும் பொழுது அதுக்கு முந்தின நாள் பார்த்தோம்னா அந்த முழு நிலவு எப்படி தெரிகிறதோ, அதே மாதிரி சித்திர மாசத்தில் மேஷ மண்டலத்தில் உச்ச சூரியன் வரும் பொழுது இப்பொழுது நம்மெல்லாம் எப்படி அந்த முழு சூரியனுடைய வெப்பத்தை பெறுகிறோமோ அதே போல் முழு ஒளிவட்டத்தை கடகராசிக்காரர்கள் ஹம்ச யோகமாக பெறுவதற்கு அந்த முந்தின கட்டத்துக்கு வந்து விட்டார்கள். இதெல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். இப்போ ராசியை நோக்கி குரு வருவது அப்படிங்கிறதே மனதளவில் இவர்களை தயார் பண்ணி விட்டது. இது ஆல்மோஸ்ட் ரெடி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு இவர்கள் வந்து விட்டார்கள். இந்த பக்கம் லாபத்தில் சூரியன் அப்படிங்கிறது முதல்ல பார்த்தோம்னா சொந்த நட்சத்திரம், பிறகு ராசியாதிபதியுடைய நட்சத்திரமான ரோகிணி, பிறகு செவ்வாயுடைய நட்சத்திரம். இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு மேல அதுக்கும் மேல. ஏன் அப்படின்னா தனஸ்தானாதிபதி சொந்த நட்சத்திரமா, அதுவும் லாபத்துல. பிறகு அவர் ஜீவனாதிபதியோடைய நட்சத்திரம், இந்த பக்கத்துல ஜீவனாதிபதி ஆட்சி. அதற்கும் ஜீவனாதிபதி நட்சத்திரத்துக்கு முன்பு சந்திரனுடைய நட்சத்திரம், அது ராசியாதிபதியோடைய நட்சத்திரம். இது எல்லா பாலிலுமே இவர்கள் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு. இதனுடைய காரகத்துவ பலன் என்னன்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, நிறைய கடன்களை தீர்ப்பது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு இருந்த சிக்கல் தீர்ந்து பிளஸ் பாயிண்ட்ஸ் பெறுவது. இப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு அனுகூலமான பலன். இந்த பக்கம் தசம கேந்திரத்தில் இவர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று முதல்ல கேதுவோடைய நட்சத்திரம், அப்புறம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், அப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம். இது எல்லாமே குறிகாட்டுவது இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தொழில் நடத்துவது, தொழில் நடப்பது, அதிலும் விரிவாக்கம் பெறுவது, பிரான்ச் போடுவது, லாபம் எடுப்பது, அந்த லாபத்தை வைத்து கடனை எல்லாம் அடைத்த பிறகும் சுபம். இதனால் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்குள்ளர ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அந்யோன்யம், சந்தோஷம், பிரிவினையை நோக்கி பயணித்த நபர்களுக்கெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த பக்கம் 9ஆம் இடம் பாகியஸ்தானத்தில் இருந்த 2 முரட்டு கிரகங்கள்னு சொல்லலாம். 2 அசுப கிரகங்களின் சேர்க்கை, சனி செவ்வாயின் சேர்க்கை. அதுல செவ்வாய்ங்கிறவர் வெளியே வருவது. இப்போ பாக்கியம் இவர்களுக்கு தடையில்லாமல் நடக்கும். 12ஆம் வீட்டில் சுக்கிரன். அப்ப இவர்கள் செலவு செய்தாலும் இவர்களுடைய கம்ஃபர்ட்டுக்காக, இவர்களுடைய லக்ஸரிக்காக, வெளிநாட்டு தொடர்பு, இவர்களுடைய சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காகத்தான் செலவு செய்வார்கள். அதுலேயுமே நம்ம தேடி பார்த்தோம்னா செலவு செய்வது போல் செய்துவிட்டு அதனை 2 மடங்கு 3 மடங்காக இவர்கள் திரும்ப எடுத்து விடுவார்கள். இது ஏன் அப்படின்னா 11 12 பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வருகிறது. இப்போ விரையாதிபதி லாபத்துல போய் உட்கார்றாரு. அப்போ தொழில் லாபம்
விரயம் கூட இவர்களுக்கு லாபம், விரயத்தில் சந்தோஷம், மெயினா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி, இது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். 2ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் இவர்கள் வார்த்தைகளை கொடுத்தால் ரொம்பவும் கவனமாக இருப்பார்கள். இதற்கு முன்பு இவர்கள் நிறைய விஷயங்களை பேசி செய்யாமல் விட்டு விட்டார்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கவனமாக பேசி தேவையானதை மட்டும்தான் பேசுவார்கள். தேவையில்லாத விஷயங்களை இவர்கள் பேச மாட்டார்கள். இதுல தேடி தேடி பார்த்தோம்னா 8ஆம் இடத்தில் ராகு. இந்த 8ஆம் இடத்தில் ராகு இப்போ குருவுடைய பார்வையில் தான் இருக்கிறார். டச்வுட், அதனால் நமக்கு பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த மே மாதத்தின் கடைசியில் குரு என்ற கிரகம் இவர்களுக்கு ராசியில் வந்து அமரும் பொழுது ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படும். அப்போ ஒரு விஷயங்கள், கணக்கில் வராத விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், அங்கீகரிக்கப்படாத விஷயங்களுக்குள்ளெல்லாம் இவர்கள் பொதுவாகவே போகக்கூடாது. இது காலகட்டங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு ஒரு கவனக்குறைவு அப்படி கூட அந்த விஷயத்தில் போகாமல் இருப்பது புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னா, நாளைக்கு இந்த அஷ்டம ராகு இவர்களை ஏதாவது ஒரு இடத்தில் பழி வாங்குகிறது அப்படின்னா அது இன்னைக்கு செய்த ஒரு விஷயத்தின் பிரதிபலன், ஆஃப்டர் எஃபெக்ட், சைடு எஃபெக்டாகத்தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. இதற்கு பரிகாரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்கா வழிபாடு, அஷ்டமி திதிகள், பௌர்ணமி திதிகளில் பிரத்யங்கரா, வாராகி, துர்கா போன்ற வழிபாடுகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு கவச்சம் போல் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஆட்சி, குடும்பஸ்தானாதிபதி சூரியன் சுபபலம். அதனால் உங்களுடைய கணவன் தொழில், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல பிரகாசமாக, வேகமாக செயல்படுவார். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பா உங்களுடைய இடம், பூமி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். மாணவர்கள் தேவையான விஷயத்தை பிரகாசமாக வெளிப்படுத்துவார்கள். 12ஆம் இடத்துல சுக்கிரன்கிறதுனால பொதுவாகவே குழந்தைகளுக்கு நடு வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ், இந்த பாய் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ், கேர்ள் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஸோ நம்ம தான் ஃபோக்கஸா நம்மை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பாசிட்டிவாக பயணிப்பது புத்திசாலித்தனம். சிம்ம ராசிக்கு இந்த பலனை ரொம்பவும் நுணுக்கமா பார்க்கணும். எப்படி நுணுக்கமா பார்க்கணும்னா, ராசியில கேது, 7ல ராகு. 7ல இருக்கிற ராகு பொதுவா சிக்கல் பண்ணுவாரு. ஆனா அந்த ராகுவை குரு பார்க்கிறார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த ராகுவோடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகி தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய நட்பு சம்பந்தப்பட்ட விஷயம், லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். இதுல மெயினான பலன் என்னன்னா, நமக்கு ஏற்கனவே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டர்ன்கிறவர் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகத்துடன் செவ்வாய் சேர்ந்திருந்தார். அப்போ நிறைய வம்பு, வழக்கு, தோல்வி, அவமானம், சில பேருக்கு அடிபட்டது, பயணத்தில் மூலம் அசௌகரியங்கள் ஏற்பட்டது, இதெல்லாம் இது நாள் வரைக்கும் நடந்தது. மே மாதம் 12ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் சொந்த வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி முதல்ல அஸ்வினி நட்சத்திரம், அப்புறம் பரணி நட்சத்திரம், அப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம், வரிசையா உங்களுடைய டெவலப்மெண்ட், உங்களுடைய பயணங்கள், தொழில், தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி. இந்த பக்கம் 10ஆம் இடத்தில் திக்பலத்தில் இருந்த சூரியன், உங்களுக்கு 10ஆம் இடத்தில் உச்ச பலத்தில் இருந்த சூரியன், 9ஆம் இடத்தில் உச்ச பலத்தில் இருந்த சூரியன் 10ஆம் இடத்தை திக்பலத்தில் அமர போகிறார். அவர் அதே சொந்த நட்சத்திரம். அப்போ உங்களுடைய டெவலப்மெண்ட், பிறகு அவர் சந்திரனுடைய நட்சத்திரம், வெளிநாட்டு தொடர்பு, அதன் மூலம் ஆதாயம், பிறகு அவர் செவ்வாயுடைய நட்சத்திரம், உங்களுடைய வீடு, கம்ஃபர்ட், லாபம், பாக்கியம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு தூக்கி கொடுக்க போகிறார். 10-11 பரிவர்த்தனை,
புதன் சுக்கிரன் வீட்டில், சுக்கிரன் புதன் வீட்டில். இதனுடைய பலன் என்னன்னா, தொழில் என்ன சொல்லுது, லாபத்திடம் வந்து லாபத்தை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுது. லாபம் வந்து என்ன சொல்லுது, தொழிலிடம் வந்து தொழிலை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுது. பரிவர்த்தனைகள்லேயே முதல் தரமான உன்னதமான ரொம்பவும் எதிர்பார்ப்புக்கூடிய பரிவர்த்தனைனா இந்த 10-11 பரிவர்த்தனை தான். இந்த வீணா போன பரிவர்த்தனை எல்லாம் நமக்கு ஒன்றும் நல்லது ஏற்படுத்தி கொடுக்காது. தொழில் ஸ்தானாதிபதி லாபத்தை பார்த்து கொள்கிறார், லாபஸ்தானாதிபதி தொழிலை பார்த்து கொள்கிறார். அப்போ நம்ம என்னத்தை பார்க்கலாம்னு, லாபத்தை பார்க்கலாம், ரூபா நோட்டை பார்க்கலாம், பேங்க் பேலன்ஸை பார்க்கலாம், அனுகூலமான பலன்களை நாம் சந்தோஷமாக பார்க்கலாம். கண்டிப்பா 100% சிம்ம ராசிக்கு இது வேணும். ஏன் இவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா, இவ்வளவு நாள் எங்கேயோ போய் நல்லா வாங்கிட்டு வந்திருக்கிறான்ப்பான்னு ஒரு ஜோக்கில் சொல்லுவார் பாருங்க வடிவேல் சார், அந்த மாதிரி அவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கிறார்கள். அதுல நிறைய கடனும் வம்பு வழக்கம் அடியும் உதையும் தோல்வியும் தான் இருக்கிறது. இந்த லாபம் அவர்களை கண்டிப்பாக சமாதானப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். ஏன் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, ரெண்டுமே ஒளி கிரகம், ரெண்டுமே நிதி கிரகம். இதுல ஒன்னு தங்கத்தையும் ஒன்னு வெள்ளியையும் குறிகாட்டுகிறது. இது லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து இதுல வந்து உங்களுக்கு குரு வெற்றியை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை 2 கிரகங்களும் பார்க்கிறது. உங்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய லைஃப் பார்ட்னரை இதில் குரு பார்க்கிறார். அப்போ லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் ஆதாயம். வருடாந்திர கிரகங்களும் நமக்கு பிளஸ், மாதாந்திர கிரகங்களும் நமக்கு பிளஸ். ராசியில் இருக்கக்கூடிய கேது தெளிவு, ஞானம், விஸ்டத்தை கொடுப்பார். சுருக்குவார். என்னத்தை சுருக்குவார்னா, நெகட்டிவ் திங்கிங்கை சுருக்குவார், தேவையில்லாத விஷயங்களை கொடுப்பார். ராகுங்கிறவர் கொடுத்து கெடுப்பார், கேதுங்கிறவர் கெடுத்து கொடுப்பார். ஆல்ரெடி நமக்கு தான் எல்லா விஷயங்களையும் நம்ம மாற்றி கெட்டு போயிட்டோமே, இதுக்கு மேல நம்ம கெட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தெளிந்த ஞானத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் சமயோஜிதத்தையும் இந்த வழியில் நாம் பயணித்தால் நாம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல சித்தாந்தத்தை, ஒரு ஐடியாலஜியை, பிராக்டிக்கல் நாலேஜை நமக்கு கேது கொடுப்பார். அதன் மூலம் நாம் அடையாளம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நபரா, இவர் வந்து பணத்துக்காக தான் நம்மகிட்ட பழகிறாரு, இந்த நபர் லவ்வுக்காக தான் பழகிறாரு, அவர் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவர் டாட்டா காமிக்க போறாரு, இந்த நபரு எல்லாத்துக்கும் நம்ம கூட பழகிறாரு ஆனா நம்ம எதுவுமே செய்ய மாட்டாருங்கிற அளவுக்கு பிரித்து அப்படியே ஒவ்வொரு நபருக்கும் நீங்க முத்திரை குத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஞானத்தை அள்ளி கொடுப்பதற்கு கேது தயாராக இருக்கிறார். இப்ப யாரெல்லாம் சிம்ம ராசி பேரை வச்சு சொல்லிடலாம், பேரெல்லாம் எம்ல தான் வரும். மணிமேகலை, மனோகரன், மணிகண்டன், இவங்கெல்லாம் 99% சிம்ம ராசியில் தான் வரும். இதனால் வரை நிறைய இடங்கள்ல அடைபட்டிருந்தீர்கள். இனி உங்களுக்குள் எல்லா விஷயங்களும் அடைபட்டு விடும். கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் அடைபட்டு விடும். தொழில் லாபம், வண்டி ஓபன், டோலே கிடையாது, ஃபுல் ஹை ஸ்பீட்ல போறது தான். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கிறதோ, எந்த அளவுக்கு உங்களிடம் பொருட்கள் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு கஸ்டமர் கேர் அதற்கு நபர்கள் தயாராக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வண்டியை ஓட்டலாம். அப்போ அதற்கேற்றாற் போல் நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எல்லா விஷயமும் நம்மை விட நன்றாக தெரியும். அப்போ வந்த ஒரு நிமிஷத்தில் அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள், இந்த நபர் இதற்கு தயாரானவரா அப்படி. இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். என அஷ்டம சனியில் இந்த மாதிரி ஒரு நல்ல காலம். அஷ்டம சனியில சாட்டன் பெருசா வேலை செய்யாது, ஏன்னா ராகு கேது அச்சுக்குள் இருக்கிறார். இந்த பீரியட் ஒரு நல்ல பீரியட். ஒரு பாலைவனத்தில் நாம் பயணிக்கும் பொழுது ஒரு ஒயாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தடாகம், அதான் அந்த பழமுதிர் சோலை கிடைப்பது போல் ஒரு அமைப்பு இது. இதனை நீங்கள் பக்குவமாக கையாண்டால் தொழில் லாபம், பாக்கியம் மேலும் மேலும் உயரும். சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ இதனால் வரை கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த இணக்கம் கொஞ்சம் குறைவாக இருந்தது, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தது, இதெல்லாம் ஓரளவுக்கு தெளிவாகிவிடும். வயதில் மூத்த நபர்கள், லாபத்துல 2 கிரகம் புதனும் சுக்கிரனும். அப்போ என்னன்னா
கொஞ்சம் உடம்புல வெயிட் போடாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் நிறைய ஸ்வீட் எடுத்துக்கொள்வது, ஃபங்க்ஷன்ஸ் போவது, இதெல்லாம் நிறைய கெட் டுகெதர் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். இதனை மட்டும் நீங்கள் பத்திரமாக பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்கள் பெறுவார்கள். ஏன் அப்படின்னா சூரிய புதிய ஆதிபத்தியம்ங்கிறது உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறது. அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு ராசியாதிபதி தனஸ்தானாதிபதி, அந்த தனஸ்தானாதிபதி தான் புத்திகாரகன். அப்போ தொழிலில் உங்களுடைய நாலேஜை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கிரகித்துக் கொள்வீர்கள். அதன் மூலம் தொழிலமையும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பாக இருந்தால் அதிலும் கூட கண்டிப்பாக ஒரு ஆதாயத்தை பெற முடியும். தேடி பார்க்கிறோம் அப்படின்னா அந்த அஷ்டம சனிங்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பேட்டன், அதாவது திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி அன்னதானம் செய்வது, மேலும் அபிஷேகம் செய்வது. பொதுவான கோயில்கள் எல்லாம் சில இடத்துல கலெக்டிவா சுதர்சன ஹோமம் பண்ணுவார்கள், பெருமாளுக்கு செய்யக்கூடிய யாகம். அதுல உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு சின்ன பங்களிப்பு, எதுவுமே முடியலன்னா அட்லீஸ்ட் அதுக்கு கொஞ்சம் துளசி வாங்கி கொடுப்பது. இந்த மாதிரி நீங்களே ஒரு டிவைன் ரூட்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சாட்டனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பெரிதாக ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது. பட் ஃபார் திஸ் ஸ்மால் மைனஸ் பாயிண்ட் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் சிம்ம ராசிக்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்கு இந்த பலனை சொல்வதற்கு தான் ரொம்பவும் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல ஒரு டான் பேரு சாட்டர்ன், இன்னொரு டான் பேரு மார்ஸ். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிக் பாக்ஸிங் போடுற மாதிரி, அந்த WWF போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சார் அவங்க ரெண்டு பேரும் போட்டு போறாங்க சார், எனக்கு என்ன சார் அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் நேரம் உங்க ராசியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் குறிப்பா உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. இப்போ நீங்க கன்னிராசி சகோதரரா இருந்தா உங்களுடைய மனைவியும், நீங்க சகோதரியா இருந்தா உங்களுடைய கணவனும், உங்க லைஃப் பார்ட்னர் எப்போ, எங்க, எதுக்கு, ஏன், எப்படி, எதனால கோபப்பட்டார், எதனால சண்டை போட்டாருன்னே தெரியாத அளவுக்கு, ஏன்பா நல்லா தான்ப்பா இருந்தாரு இப்பதான்ப்பா அப்படி ஆனாருங்கிற அளவுக்கு திடீர்னு புஷ்ன்ற கோபம் வருகிறது. இந்த சிச்சுவேஷன் முதல்ல விலகிவிடும். இப்போ விலகும் அப்படின்னா மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் சொந்த வீட்டுக்கு பெறுவார் சார். அது 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் ஆச்சு சார் அப்படின்னா இந்த 7ல இருந்து நம்ம செவ்வாய் சனிட்டேருந்து அடி வாங்குறதுக்கு அது 100 டைம்ஸ் பெட்டர்னு எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக ராகு கேது அச்சுக்குள் பெரிதாக கிரகங்கள் இயங்காது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த செவ்வாய் என்ன பண்றாருன்னா 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம், மறைகிறார். அப்போ அவர் மறைந்து அவர் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ நாம் ஏதாவது வார்த்தைகளை பேசிவிட்டால் அது பூமரங் அப்படிங்கிற மாதிரி நமக்கே திரும்ப அடித்து விடும். இப்போ என்ன பண்ணலான்னா ஏதோ ஒரு பாட்டு வரும், பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு படத்துல வரும். அந்த மாதிரி நாம் பேசவே கூடாது, அப்படியே அமைதியா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா செயலை மட்டும் செய்து கொண்டால் போரும். அந்த விஷயத்தில் நாம் அழகாக லட்டு மாதிரி வெளியிலே வந்து விடலாம். ஸோ 7ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கைக்கு கம்பேர் பண்ணினா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம செவ்வாய் பல விதங்கள்ல நமக்கு பிளஸ் தான். அதாவது நிறைய மைனஸ் குறைகிறது. இருந்தாலும் சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் நாம் எடுத்துக்கொள்ளணும். எப்போன்னா மெயினா 12th மே மார்ச் சொந்த வீட்டில் வந்தாலும் முதல்ல அவர் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருப்பார். இப்போ நட்சத்திராதிபதி 12 அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் தான் கூடுதல் கேர் எடுத்துக்கணும். அப்புறம் பரணிக்கு வரும் பொழுது இங்கே பக்கம் பரணி சுக்கிரன்,
அவர் வந்து 10ஆம் இடத்தில் 9, 10 பரிவர்த்தனையாக இருக்கிறார். இந்த பக்கம் நமக்கு ஒரு பெரிய மைனஸ், குறைந்து சின்ன மைனஸ் அப்படின்னு நாம் வருத்தப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. மெயினா சூரியன் வந்து 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் வீட்டுக்கு வருகிறார், விரையாதிபதி பாக்கியஸ்தானம். அப்போ சூரியன் வந்து நாம் இங்கு ஏதாவது செலவு செய்தாலும் அது நமக்கு பாக்கியம், நம்மளுடைய லேபிள், நம்மளுடைய பேரு, நம்மளுடைய முத்திரை சுபமாக அபிவிருத்தியாக நம் மேல் வந்து அது ஒட்டி கொள்ளும். எப்படி அது ஒட்டி கொள்ளும்னா, ஒரு இடம் வாங்குவதாக இருந்தாலும், பூமி வாங்குவதாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு பிளஸ் தான். அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தீரும், வெளிநாட்டு பயணத்தில் ப்ராசஸ், விசா, கிளியரன்ஸ், டாக்குமெண்டேஷன், சர்டிஃபிகேஷன், இதுலெல்லாம் ஒரு கிளாரிட்டி வரும். 9, 10 பரிவர்த்தனை. பரிவர்த்தனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ஒன்னா பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்துக்கிற. அது என்ன அர்த்தம்னா, தொழில் ஸ்தானாதிபதி பாக்கியத்தில், பாக்கியாதிபதி தொழிலில். இப்போ தொழில் மூலம் எனக்கு பாக்கியம், பாக்கியம் மூலம் எனக்கு தொழில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. 10ஆம் இடத்தில் குரு பதவி பறிபோகும், அதெல்லாம் இப்போ இல்லை பிரதர். குரு கடைசிக்கு வந்துட்டாரு, புனர்பூசம் பார்டர்ல நிக்கிறாரு. இன்னும் ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டாருன்னா அவர் லாபத்துக்காக வந்துடுவாரு. இப்போ அந்த 10ஆம் இடத்தில் 2 ஒளி கிரகம், 2 நிதி கிரகம், 2 பிரஷியஸ் கிரகம், ஒன்று வந்து உங்களுக்கு கோல்டு, இன்னொன்று வந்து உங்களுக்கு சில்வர். இதெல்லாம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி நேர உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறது இல்லையா? அப்போ சுகம், கம்ஃபர்ட், லக்ஸரி, அபிவிருத்தி, வாகனம், வீடு, இன்டீரியர் டெக்கரேஷன், தரத்தை உயர்த்தி கொள்வது, ரொம்பவும் அப்படியே மேதா விலாசம், ஈஸ்வர சித்தம், இதெல்லாம் புத்திசாலித்தனம், ஒரு நல்ல ஒரு வைரலா இருக்கக்கூடியது, ஹாட்ஸ்பாட்டாக இருக்கக்கூடியது, டெக்னாலஜியாக இருக்கக்கூடியது, அட்ராக்ஷனாக இருக்கக்கூடியது, ஈர்ப்பாக இருக்கக்கூடியது, இதெல்லாம் உங்களுடைய இடம், வீடு, ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பூரணமாக வெளிப்படுத்தி நிறைய வாடிக்கையாளர்களை இழுப்பது. இந்த பக்கம் 6ஆம் இடத்தில் ராகு, அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை. 6ஆம் இடத்தில் ராகு, குறிப்பா ஜாதகத்துல வந்து ராகு தசா புத்திகள் நடக்கக்கூடிய நபர்கள், அதுவும் ராகு வந்து சுபமாக இருந்தால், கோச்சார ராகுவும் ஜனனகால ராகுவும் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல ஆஹா ஓஹோ சூப்பர் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய முதல் தரமான அபிவிருத்திகளை வாய்ப்புகளில் ஏற்படுத்துவார். யாரெல்லாம் வேலை செஞ்சு ப்ரெஷர்ல இருக்கிறாங்களோ, டென்ஷன்ல இருக்கிறாங்களோ, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு. சார் நான் ரொம்ப ஸ்டைலா கெத்தா போய் இறங்குறேன் சார், என் பாஸ் என்னைய ஒரு மாதிரி பார்க்குறாரு சார் அப்படின்னா, வேற ஆஃபர், வேற ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டு, வேற ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டு, நிறைய இஎம்ஐயை தீர்க்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, இதெல்லாம் வரிசையாக ஏற்படும். இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது கொஞ்சம் நீங்கள் உஷாராக குழப்பிக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளணும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டன் கண்டச்சனி தான் இருந்தாலும் இப்போதைக்கு அவர் ராகு கேது அச்சுக்குள் இருப்பதனால் இது கால சர்ப்ப தோஷமா பிரமாதமாக அவர் உங்களை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை, நான் தான் செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அமைதியா மௌன விரதம் அப்படிங்கிற மாதிரி இருந்து கொள்வது புத்திசாலித்தனம். இருக்கிற அந்த 1% 2% ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ணி விட்டுறலாம். இதையும் தவிர இந்த கேஸ்ட்ரிக் ஃபுட்டு, வாயு ஏற்படுத்தக்கூடிய ஃபுட்டு, அது என்ன ஃபுட்டுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த கிழங்கு வகைகள்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் இதுவே போதுமானது. குறிப்பா கன்னிராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவன் வந்து இதற்கு முன்பு இருந்ததை விட இப்பொழுது கொஞ்சம் ஈஸியாகத்தான் இருப்பார். இதற்கு முன்பு இருந்த அந்த ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது குறிப்பா மே மாதத்தில் இருக்காது. இருந்தாலும் யாராவது ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போவது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்கள், இடம் பூமி சம்பந்தப்பட்ட, சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இருந்தால் ஒரு மாதம் தள்ளி போட்டுக் கொள்வது.
உங்களுடைய வயிறு, அடிவயிறு, லெக்கு, ஆர்த்தோ, நீ பெயின் போன்ற விஷயத்துக்கெல்லாம் தேவையான ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்வது. மாணவர்கள் இது நாள் வரை புதன் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தது. இப்போ புதன் பாக்கியத்துக்கு வருகிறது. அப்போ உங்களுடைய பாக்கியத்துக்காகவும் உங்களுடைய தொழிலுக்காகவும் குறிப்பாக வெளிநாட்டு பயணத்துக்காகவும் கல்வியில் இறங்கக்கூடிய நபர்கள் ஒரு கூடுதலான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, அஷ்டமி திதிகள் எல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த சூரியனை சனி பார்ப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன பாதிப்புகள் கூட ஏற்படாமல் கவச்சம் போல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசிக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இங்க 5ஆம் இடத்தில் ராகு, இதே ராகுவுடைய நட்சத்திரம் 9ஆம் வீட்டில் இருக்கிறது. ராசியாதிபதி போய் 9ஆம் வீட்டில் ராகுவுடைய நட்சத்திரத்தில் உட்கார போகிறது. அப்போ 5, 9 இது ரெண்டுமே ஒரு திரிகோணத்தில் வருகிறது. 5ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய மதி மயங்கக்கூடிய இடம். அந்த ராகுவை குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ராகு ஆஃப் ஆயிடுவார். ஆனா ராசியாதிபதி சுக்கிரன் என்ன பண்றார், அவரே போய் ராகுவுடைய நட்சத்திரம் காற்று ராசி 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு இடத்தில் 9ஆம் இடம் இளைய கலத்திரத்தை குறிகாட்டக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் அவர் உட்கார்றார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த கெட் டுகெதர் வேணும், நாம கெட்டு போகன்னு சொல்றது போல் நாம் கெட்டு போவதற்கு தேவையான நபர்கள் ஏதாவது ஒருவர் நம்மை மோட்டிவேட் செய்வார். அவருடைய பாஷையில நம்மை இன்ஸ்பயர் பண்ணுவார், நம்மை அட்ராக்ஷன் பண்ணுவார். நம்ம ஃபர்ஸ்ட் போகும்போது இந்த வெயிலுக்கு ஏதோ இளமா குழுகுழுன்னு இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். அப்புறமேட்ட தான் ஒரு பாம்போடைய வாய்க்குள்ள போய் நம்ம முழுசா மாட்டிக்கிட்டோண்டாங்கிறது தெரிய வரும். முடிந்தவரை உஷாராக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். நீங்க எல்லா போனையும் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்தாலும் உங்களை தேடி யாராவது ஒரு நபர் டிஸ்டர்ப் செய்வார். இது திருமணம் ஆகாதவர்களுக்கும் பொருந்தும், திருமணம் ஆனவர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரன் ராகு பார்வை, அதுவும் காற்று ராசியில, அதுவும் 9ஆம் இடம். 8, 9 பரிவர்த்தனை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியாதிபதியே பாக்கியத்துக்கு போறாரு. நோ பவுண்டரி, நோ லிமிட்ஸ். யாரும் உங்களை இனிமே அடக்க முடியாது, யாரும் உங்களை ஒரு கட்டுக்குள் வைக்க முடியாது. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, ராசிக்கு குரு பார்வை அப்ப தலைக்கு வர்றது கேப்போடன் போய்விடும் அப்படிங்கிற மாதிரி. யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ண வந்தாலும் இந்த குருங்கிறவர் உங்களை நல்வழிப்படுத்துவார். வரக்கூடிய நபர் ஒரு வீணா போன நபர், உங்களிடம் உரியறதற்குத்தான் வருகிறார். உங்களுடைய லாபத்தை, உங்களுடைய உழைப்பை அவர் உரிய போகிறார். உங்களை மிஸ்யூஸ் செய்ய போகிறாருங்கிறத குரு உங்களுக்கு எடுத்து கொடுப்பார். இப்போ இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் துலா ராசிக்கு. 6ஆம் இடத்தில் சாட்டர்ன்ங்கிறது ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது நாள் வரை சாட்டர்ன் செவ்வாயுடன் சேர்க்கையில் இருந்தார். அப்போ செவ்வாய் வழியில போகிறார். அப்போ ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஃப்ரீடம், நம்மை அடக்குவதற்கோ நம்மை ஒடுக்குவதற்கோ இல்லை நம்மை முறைப்பதற்கோ இல்லை நம்மை எதிர்ப்பதற்கோ இருந்த நபர்கள்லாம் போய் விடுவார்கள். இதெல்லாம் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா எப்படின்னா டீசென்ட்டாக இதெல்லாம் அவர்கள் செய்வார்கள். இப்போ அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வருகிறது. அப்போ நமக்கு மே மாதம் 12ஆம் தேதி முதல் கொஞ்சம் கூடுதலாக கோபம் வரும். எதுக்கு வருகிறது, எங்கே வருகிறது, எப்போ வருகிறது, எப்படி வருகிறதுங்கிறது நமக்கு தெரியாது. சரி சார், வேல்சங்கர் சார் சொல்லிட்டாரு, நான் துளாராசி, நான் கோவப்பட மாட்டேன், நான் மெடிடேஷன் பண்ணிக்கிறேன், அப்படியே பவ்யமா நான் அமைதியா ஒன்றும் தெரியாத நல்ல பாப்பா மாதிரி நான் என்னைய வச்சுக்கிறேன் அப்படின்னா உங்க லைஃப் பார்ட்னர் கோவப்படுவாங்க. ஏன் லைஃப் பார்ட்னர் கோவப்படுறாங்கன்னு, அவங்களுடைய வீடு 7ஆம் வீட்டுல செவ்வாய் உட்காந்துருக்கு. எதுக்கு கோவப்பட போறாங்க, முதல்ல நீ லாபமே சம்பாதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அதற்காக கோவப்படுவார்கள். அப்புறம் என்ன பண்ணுவாங்க,
சுக்கிரனுடைய நட்சத்திரம், நிறைய விஷயத்தை மறைத்து வச்சிருக்கிற, ஒளிச்சு வச்சிருக்கிற, அது என்னன்னு சொல்லுன்னு அதுக்கு கோபப்படுவாங்க. அப்புறம் சூரியனோட நட்சத்திரம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீ எதுவுமே மூவ்மெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி கோபப்படுவார்கள். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்லயே கொஞ்சம் அவர்களிடம் சொல்லி எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி பேசாம தனியாக நாம் அமர்ந்து பேசி கொள்ளலாங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் தயார் செய்து கொள்ளுங்கள். முடிந்தால் முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளில், சஷ்டி திதிகளில், விசாகம், கிருத்திகை நட்சத்திரங்களில் போய் முருகனை வழிபாடு செய்வது. இந்த செவ்வாய்ங்கிறது 7ஆம் இடம். அப்போ இரவு நேரத்துல காரமான உணவு, இந்த சிவப்பான உணவு இதெல்லாம் சாப்பிடும் பொழுது ஸ்டமக் கண்டாமினேஷன், ஸ்டமக் கொலாப்ஸ் ஆகாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு இன்னொரு நல்ல ப்ளஸ் பாயிண்டை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவது போல் வந்தாலும் கடைசியில் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி குரு உங்களை வழி நடத்துவார். உங்களை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வைப்ரேஷன் மூலமாக, ஒரு டிவைன் பவர் மூலமாக உங்களை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் அமர்த்தி விடுவார். 8, 9 பரிவர்த்தனை, உயர்வான பரிவர்த்தனை. பாதகாதிபதி மறைய போகிறார் 8ஆம் இடத்தில். அது ஒரு பெரிய மைனஸை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா சூரியனை சாட்டன் பார்க்கிறார். அப்போ குறிப்பா சிவன் கோயிலுக்கு நீங்கள் திங்கட்கிழமைகளில் போவது, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்வது, ருத்ர அபிஷேகம் செய்வது, சிவனடியார்களுக்கு உங்களால் முடிந்த தொண்டு செய்வது, பாத யாத்திரையாக போகக்கூடிய சிவனடியார்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்வது, இதெல்லாம் ஒரு பரிகாரம் உங்களை கவச்சம் போல் பாதுகாப்பு கொடுக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய மைண்ட் கொலாப்ஸ் ஆகாம, கண்டாமினேட் ஆகாமல், டிஸ்டர்ப் ஆகாமல், டீவியேட் ஆகாமல், வெந்து போன நொந்து போன நபர்களிடம் அப்படியே ஒரு மாதிரி ஃபேண்டசியாக போகாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமான நபர்கள் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு புதிதாக ஒரு மாற்றம், டியூஷனை மாத்துறேன், ஸ்கூலை மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அப்படியே இயல்பாகவே இதனால் வரை எவ்வாறு பயணித்தீர்களோ அவ்வாறே பயணிப்பது புத்திசாலித்தனம். லாபத்துல கேது இருக்கு பிரதர், அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். குறிப்பா வெளிநாட்டு தொடர்பு, இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள், மீடியா, பார்மசி சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது ஒரு பொனான்சா அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இது ஒரு கோல்டன் பீரியடு, இது ஒரு பொற்காலம், இது ஒரு திருவிழா அப்படிங்கிற மாதிரி லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டன் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். நீங்க துளாராசி சகோதரியா இருந்தா உங்க கணவன் 7ஆம் வீட்டுல உச்சமடைஞ்சு உங்களையே தான் பார்ப்பாரு. அப்ப யாரெல்லாம் என் கணவன் என்னை கவனிக்கிறதே இல்லை பிரதர், என் கணவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு பிரதர், நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்கள், என்ன சார் இவர் எப்பொழுதும் என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை பார்த்து கொண்டே இருப்பார். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆதிவாசி அடக்கி வாசிங்கிற மாதிரி அப்படியே லைஃப் பார்ட்னர் யாராவது ஒருத்தர் வாயை திறந்தால் கொஞ்சம் அமைதியாக, பவ்யமா, பக்குவமா, ஒன்றும் தெரியாதவர்களாக அப்படியே பயணித்தால் இந்த கிளாஷ் வராது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. வயதில் மூத்த நபர்கள் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வது, காரமான உணவு, ரொம்பவும் சூடான உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் 1க்கு 2 முறை பத்திரமாக உங்களுடைய உடலை பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்து படித்தால் போரும். தேவையில்லாத விஷயங்களுக்குள் மனதை சிதறவிடக்கூடாது. மாதத்தின் தொடக்கத்துல உங்களுக்கு ராசிக்கு குருவின் புதனின் பார்வை இருக்கிறது. அப்புறம் புதன் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த பலன் கொடுக்கும்ங்கிறது தான் ஜோதிட விதி. ஆனால் தேவையில்லாத விஷயங்கள்ல டைவர்ட் பண்ணாமல் யோகா, மெடிடேஷன், தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு மே மாதம் என்ன சொல்கிறது அப்படிங்கறத ஆர்வமாக பார்ப்போம். ஏன் அப்படின்னா 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவா 8ஆம் இடத்தில் விருச்சிகத்துக்கு சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அமரப்போகிறார். இது ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா கெட்டவன் கெடுகிறான். விருச்சிகத்தை பொறுத்தவரை சுக்கிரன்கிறவர் விரையாதிபதி. கெட்டவன் கெடுவது
கிட்டிடும் யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. அதுதான் இந்த மாசத்துல இவங்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட். ராசியாதிபதி செவ்வாய் மே மாதம் 12ஆம் தேதி சொந்த வீட்டில் ஆட்சி பலம், உச்ச பலத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சப்தம கேந்திரத்தில் புதனுடன் சேர்ந்து ராசியை பார்க்க போகிறார். இப்போ இது நாள் வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் சாட்டனுடன் சேர்ந்திருந்தார். இது மைண்டு 5ஆம் இடம் புத்திஸ்தானம். அப்போ எங்க எதுக்கு எப்போ எப்படி யார் மேல எதுக்காக நாம் கோபப்பட்டோம்னு தெரியாத அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் கோபப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். முதல்ல ராசியாதிபதி இந்த WWF அப்படிங்கிற மாதிரி ஒரு குத்துச்சண்டையிலிருந்து வெளியிலே வருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ். குறிப்பா குழந்தைகள் விஷயத்திலையும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மனதளவில் இவர்களுக்கு இனிமேல் ஒரு பெரிய டென்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. ராசியாதிபதி 6ஆம் வீட்டில் ஆட்சி பலம், 10க்கு 9ஆம் வீடு, 9க்கு 10ஆம் வீடு. 6ஆம் இடம்ங்கிறது போட்டிகள் வெற்றி. அதாவது நாம் இது நாள் வரை எந்தெந்த விஷயங்களை இழந்தோமோ, குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் நம்மை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு, இழந்த விஷயங்களை திரும்பவும் பெறக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு பராக்கிரமத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு வீரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நாம் இந்த விஷயத்தை கவனமாக கையாளலாம். இதையும் தவிர ராசியாதிபதி முதல்ல சூரியனோட நட்சத்திரம், அப்புறம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் நமக்கு ஒரு நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியை புதன் பார்க்கிறார். அப்போ புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய, புத்தி கூர்மையை வெளிப்படுத்தக்கூடிய, உத்வேகத்தை வெளிப்படுத்தக்கூடிய, டிப்ளமேட்டிக் திங்கிங்கை வெளிப்படுத்தக்கூடிய, நோவல் டெக்னாலஜியை வெளிப்படுத்தக்கூடிய புதன் ராசியை பார்க்கிறார். இது 7-8 பரிவர்த்தனை. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மறைக்கப்பட்ட விஷயங்கள்ல எதெல்லாம் புத்திசாலித்தனமாக இருக்கிறதோ அது நம்மளுடைய ராசியை பார்ப்பதனால் நாம் அந்த புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவோம். மேலும் 7க்குரியவன் 8 அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்கள் நாம் கவனமாக இருக்கணும். குறிப்பா பெண்கள், வயதில் மூத்த பெண்கள், சித்தி, அத்தை, மாமி, இந்த மாதிரி பெண்கள்லாம் சில ஆப்ளிகேஷன் கேட்பார்கள். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது, அதுவும் ராகுவின் நட்சத்திரத்தில் வரும் பொழுது நிறைய லேடிஸினுடைய ஹெல்ப்பு, சில இடங்கள்ல லேடிஸினுடைய ப்ரொப்போசல் கூட ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் பெண்களை குறிகாட்டக்கூடிய கிரகம். அதனால தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் சில இடங்கள்ல நோ அப்படின்னு சொன்னால் அதை நிறைய பெண்கள் ஜீரணிப்பதில்லை, அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு, வயதில் மூத்த பெண்கள் ஒரு ஆப்ளிகேஷன் கேட்பார்கள், கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொல்வாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பில்லு கட்ட சொல்லுவாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலையை அனுசரித்து தேவையான விஷயங்களை நீங்கள் சாதகமாக முடிவு செய்யுங்கள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா சூரியன் முதல்ல சொன்ன நட்சத்திரம், அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம், அப்புறம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அது பாக்கியமாகவும் தொழிலாகவும் ஜீவனமாகவும் வருவதனால் இதுல எல்லாமே கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு பேமெண்ட் வரணும், பெண்டிங் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதுல எல்லாம் இவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு. இதையும் தவிர இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா 10ஆம் இடம், அதுல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த 10ஆம் இடம்ங்கிறது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் ஒரு அசுப கிரகம் அமர்ந்திருக்கும் பொழுது அது ஒரு நல்ல தொழில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா இந்த மீடியா, மெடிக்கல், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, பிரிண்டிங், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபிவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். சூரிய புத ஆதிபத்தியம் 7ஆம் இடத்தில். இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பு, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் கூட இருந்த நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும். ராசியாதிபதி ஆட்சி, அது ஒரு பெரிய பிளஸ். 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருப்பதனால் 4ஆம் இடம் குறிக்கட்டக்கூடிய உங்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸுரி, வாகனம், வீடு போன்ற விஷயங்கள்ல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்காது. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக பெற முடியும்.
இதெல்லாம் தவிர உங்களுக்கு இது நாள் வரை இதற்கு முன்பு ஏற்பட்ட அந்த அர்த்தாஷ்டம சனியில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதுல நம்ம தேடி பார்த்தோம்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துல சாட்டான் இருக்கிறதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் உங்களை மேலும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. மேலும் நீங்கள் வந்து உங்களை காம்ப்ளிகேட் செய்து கொள்ளாமல் இது நாள் வரை எவ்வாறு பயணித்தீர்களோ அவ்வாறே பயணிப்பது புத்திசாலித்தனம். அஷ்டமத்தில் இந்த இடத்துல வந்து குரு மறைந்திருந்தாலும் அவர் அந்த அஷ்டமஸ்தானத்தை விட்டு வெளியே வருவதற்கு தயாராகி விட்டார். அவர் கிட்டத்தட்ட புனர்பூசம் அந்த கடகத்தினுடைய பார்டருக்கு வந்து விட்டார். அப்போ பூரணமா இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது முழுவதுமா எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுமே வந்து இந்த இடத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அனுஷம் விசாகத்துக்கெல்லாம் இதனுடைய பாதிப்பு இல்லை. கேட்டை கடைசி பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் விட்ட குறை தொட்ட குறை மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் சுக்கிரன் குரு சேர்க்கை 2 ஒளிக்கிரகங்கள் உங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது. இந்த 2 கிரகங்களுமே நிதியைத்தான் குறிகாட்டுகிறது. அப்போ வருமானம் அப்படிங்கிறதும் நிதி அப்படிங்கிறதும் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். கெட்டவன் கெடுவதுங்கிறது டபுள் மைனஸ் பிளேக்ஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறது. இதையும் தவிர இவர்களுக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம், அது இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் விட்ட விஷயங்களை கண்டிப்பாக பிடிப்பார்கள். விருச்சிக ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்தில், குரு சேர்க்கை, இது எப்படி பார்த்தாலுமே பிளஸ். கணவனால் ஆதாயம், சமாதானம், ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷனிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பாகத்தான் வருகிறது. இதையும் தவிர இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வயதில் மூத்த நபர்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சரியாகும். வயிறு, அடி வயிறு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் இந்த வெயிட் ஏறாமல், ஏன்னா 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதனால் இந்த இனிப்பு பதார்த்தங்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. மாணவர்கள் இது நாள் வரை இருந்ததை விட கண்டிப்பாக ஒரு நல்ல புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல என்ன நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய புத ஆதிபத்தியம் சப்தம கேந்திரத்தில் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். தேடி பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க பெருமாள் கோயில்ல போய் தயிர் சாதம் நைவேத்தியம், விநியோகம், அன்னதானம் செய்வது, மகாலட்சுமி வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமைகள்ல வந்து ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த பெசன் நகர்ல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயில், எல்லா பெருமாள் கோயில்லையுமே தாயாருக்குன்னு ஒரு தனி சன்னிதானம் உண்டு. இங்க நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடெல்லாம் உங்களுக்கு இன்னொரு நல்ல மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தனுர் ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் நான் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது நாள் வரை 6ஆம் இடத்தில் சுக்கிரன். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய ஆக்கப்பூர்வமான தேவையான நல்ல விஷயங்களுக்கு இவர்களுக்கு கடன் கிடைப்பது போல் வந்து கடைசி நிமிடத்தில் அந்த கடன் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால் ஒரு வியாபார விரிவாக்கம், ஒரு எக்ஸ்பேன்ஷன், இதெல்லாம் இவர்களால் செய்ய முடியாமல் போனது. 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனம். ஏற்கனவே அங்க 4 சாட்டான் வந்து அமர்ந்திருப்பது. அர்த்தாஷ்டம சனி, அந்த சாட்டானுடன் செவ்வாய் சேர்ந்ததனால் இவர்கள் எங்கே, எதற்கு, எப்போ, எப்படி கோபப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இவர்கள் குறிப்பா வீடு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இவர்கள் சண்டைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். மே மாசத்துல என்னன்னா, இவர்களுக்கு பாக்யாதிபதி இல்லைன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி, இவர்களுக்கு ஒரு சுபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டுல ஆட்சி. 6ஆம் வீடு உபஜயஸ்தானத்தில் சூரியன் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். 6-7 பரிவர்த்தனை,
4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டர்ன் வந்து பெரிதாக பாதிப்பு கொடுக்க மாட்டார். ராகு கேது அச்சுக்குள் அடங்குகிறார். இந்த மாதிரி நிறைய பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ மெயினா குழந்தைகள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிளஸ் பாயிண்ட், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இவர்களுக்கு ஜாபாக இருந்தாலும், இன்கிரிமெண்டாக இருந்தாலும், ப்ரொமோஷனாக இருந்தாலும், இல்லை அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அப்ரூவலாக இருந்தாலும், டெண்டராக இருந்தாலும், அதிலிருந்து நமக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சான்றிதழ்களாக இருந்தாலும், இதெல்லாம் நமக்கு வரிசையாக ஏற்படும். மேலும் 6-7 பரிவர்த்தனை, 7ஆம் இடம் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது, பிசினஸ் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. 2 ஒளி கிரகம், 1 குரு, 1 சுக்கிரன், ரெண்டுமே நிதி கிரகம், 1 தங்கத்தையும் 1 வெள்ளியையும் குறிகாட்டுகிறது. இதுல சுக்கிரன்கிறவர் நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வரார். நீங்களே நிவர்த்தி ஸ்தானத்துல போய் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ ஒரு ஒளிவட்டம், ஒரு தேஜஸ், ஒரு பிரகாசம், ஒரு சந்தோஷம், இதெல்லாமே உங்களுடைய முகத்தில் ஒரு நல்ல தேஜஸாக, ஒரு ஒளிவட்டமாக வெளிப்படும். லோன் ஓகே ஆகும். அதுவும் நல்ல லோன், நேர்மையான லோன், நியாயமான லோன், அரசாங்கத்திலிருந்து கம்மி வட்டியில் நாம் அந்த கடனை எடுத்து ஒரு முதலீடு செய்து ஒரு நல்ல வருமானத்தை எடுத்து பழைய கடன் புது கடனை அடைத்த பிறகும் ஒரு லாபம் அப்படிங்கிறதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த பக்கம் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் ராகு, இந்த ராகுவிற்கு குருவின் பார்வை. இப்போ 3, 6 இது ரெண்டுமே உபஜயஸ்தானம். இதில் இருக்கக்கூடிய 2 அசுப கிரகங்களும் முதல் தரமான ராஜயோகத்தை தனுர் ராசிக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இப்போ நிறைய முயற்சிகள் செய்வது, நிறைய ஆர்டர்ஸ் பெறுவது, நிறைய கஸ்டமர்ஸ் வரும்போது நீங்கள் உங்களை மேலும் பிஸியாக வைத்து கொள்வது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதையும் தவிர இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, லாபஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை, இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். இதே லாபத்துக்கு குருவின் பார்வை, ராசிக்கு குருவின் பார்வை, வெற்றி ஸ்தானத்துக்கு குருவின் பார்வைன்னு வரிசையாக சுப பலன்கள். இதுல குருங்கிறது நீங்க தான். நீங்களே உங்களுடைய லாபத்தை பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க, நீங்களே உங்களையும் பார்த்துட்டு இருக்க போறீங்க. நீங்களே நமக்கு எப்போ வெற்றின்னு ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டு உங்களையே பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். இதெல்லாமே உங்களுக்கு முதல் தரமான ராஜயோகம். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வில்லங்கம், பிரச்சனைகள் இதெல்லாம் விலகி செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வருவதனால் அது பாக்கியமாகவும், அது லாபமாகவும், அதனால் நமக்கு ஜீவனமாகவும் வரும். அது அப்படியே உங்களுக்கு சூரியன் 6ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது கூட அது ஆதாயமாகவும் அனுகூலமாகவும் தொடரும். உங்கள் லைஃப் பார்ட்னருடன் நிறைய நேரம் செலவு செய்வீங்கன்னு நீங்களே உங்களுடைய களத்திரஸ்தானத்தில் தான் போய் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் உச்சமடையக்கூடிய நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து விட்டது. இப்போ உங்களுடைய ஒளிவட்டம் ரொம்பவும் பிரகாசமாகவும் ரொம்பவும் பிரைட்டாகவும், ஒரு கிரகம் உச்சமடையும் பொழுது, இப்போ சந்திரன் உச்சமடையும் போது அது எப்படி அதனுடைய முழு பிம்பத்தை வெளிப்படுத்துகிறதோ, சூரியன் எப்படி மேஷத்தில் உச்சமடையும் போது தன்னுடைய முழு பலத்தை இப்பொழுது வெயிலாக வெளிப்படுத்துகிறதோ, இந்த பொன்னிறத்தை முழு தங்க வடிவத்தை பெறுவதற்கு அந்த முந்தின ஒரு ஸ்டேஜில் தான் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். இது ஒரு கோல்டன் பீரியட். இது தனுராசி சகோதரிகளாக இருந்தால் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம். நீங்களே உங்களுடைய களத்திரஸ்தானத்தில் 7-6 பரிவர்த்தனைங்கிறது உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன். வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள், ஹெல்த் வெல்த் போன்ற விஷயங்களில் ஒரு சமாதானம், சந்தோஷம் ஏற்படும். மாணவர்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல்வியில் கூடுதல் மேன்மை இவர்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா ஏற்படுத்துவார். ஏன்னா அவர் ராகுவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். ஆனா என்னன்னா, இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு பிரச்சனை எல்லாம் திருமணம் ஆன நபர்களுக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கும் கூட கண்டிப்பாக வரும். ஏன்னா 3-7ங்கிறதே 3-7-11 3ஆம் அதிபதியோடைய நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் சுக்கிரன், அந்த சுக்கிரன் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார்.
இது பக்கா காம திரிகோணத்தில் வருகிறது. ஆனா இதுல என்ன ஒரே ஒரு பியூட்டினா, வர்றவங்க அது ஒரு திருமணமான நபர் ஆகாத நபருக்கு வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸு, உங்க இடத்த, உங்க வீட்டை, உங்க அட்ரஸை எல்லாம் கண்டுபிடிச்சு கடைசியில 5வது மாடியில் இருக்கிற ஒரு நபரை பார்ப்பதற்கு பதில் 4வது மாடியில் இருக்கக்கூடிய நபரை பார்க்க போய் விடுவார். ஏன் அப்படின்னா, இதுல பியூட்டி 3, 7, 11, அதாவது 3, 1, 11 இந்த 3 இடத்தையும் 7ல் இருக்கிற குரு பார்க்கிறார். கடைசி நேரத்தில் ஒரு டிவைன் வைப்ரேஷன் மூலமாகவோ இல்லை உங்க லைஃப் பார்ட்னருடைய ஒரு வைப்ரேஷனோ பிரேயர் மூலமாகவோ நீங்கள் சிக்காமல் தப்பித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு சிலருக்கு பவர் கிளாஸ் ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷன், பவர் மாற்ற வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மட்டும் ஏற்படும். பொதுவாகவே தனுர் ராசிக்கு இது ஒரு நல்ல ஜாக்பாட்டான பீரியட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகர ராசி ஏதாவது நல்லதா சொல்லுங்க. மகர ராசிக்கு நீங்க தான் நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்து எல்லாமே பட்டைய கிளப்பி இருக்கு. ஏதோ வருதுங்கிறாங்க, ஒன்றும் வர்ற மாதிரி தெரியலையே பிரதர். எல்லாமே பக்கத்துல நழுவுது அப்படின்னா மகரத்துக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். மொத்தமா அந்த 7.5 சனிங்கிறது முடிஞ்சிருச்சு. வெற்றி ஸ்தானத்தில் சாட்டர்ன் வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் சாட்டனோட செவ்வாய் சேர்ந்திருந்தா, பிரதர் ரொம்ப நாளா காத்திருந்தோம் பிரதர் அப்படிங்கன்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. மே மாசம் உங்களுக்கு இந்த செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறார். அவர் சுகஸ்தானாதிபதி, பாதகாதிபதியா இருந்தாலும் பாதகத்தில் வந்தால்தான் அவர் பாதக வேலையை செய்ய முடியும். சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவர் சுகம்ங்கிற வேலையை கண்டிப்பா செய்துதான் ஆக வேண்டும். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை கிராஸ் பண்ற வரைக்கும் அந்த ஒரு 15 நாள் 20 நாள் வயிறு அடி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேணா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ், இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், சூட்டு கொப்பளம், இந்த மாதிரி ஹீட் பாயில்ஸ் வராத அளவுக்கு நீங்கள் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாய் பரணிக்குள்ள டிராவல் ஆகும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு கோல்டன் பீரியட் தான். செவ்வாய் சனியை விட்டு வெளியே வருவதுங்கிறது கோல்டன் பீரியட். சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருட்ச யோகம், 4ஆம் இடத்தில் செவ்வாய் நிஷ்பலம், அதிலும் அவர் பரணி நட்சத்திரத்தில் டிரான்சிட் ஆகும் பொழுது அது கண்டிப்பா உங்களுடைய இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், லோன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இது ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு வருவது, அவர் 11 லாபத்தை பார்க்கத்தான் போகிறார். இப்போ லாபஸ்தானத்துக்கு சூரியன் புதனின் பார்வை, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். சூரியன் நமக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் லாபத்தை பார்க்கும் பொழுது அவர் லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். 5-6 பரிவர்த்தனை, குழந்தைகள், பூர்வீகம் குறிகாட்டக்கூடியது 5, புத்திஸ்தானம் 5, புத்திஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில். அப்போ மைண்ட் எங்க போய் உட்காருதுன்னா 6ஆம் இடம்ங்கிறது நோய், எதிரி, கடன், இதனை எப்படியாவது நாம் தீர்க்க வேண்டும். இது இப்படிங்கிறதுல தான் உங்களுடைய மைண்டு டிராவல் ஆகுது. 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் உட்காருது. அப்போ நோய், எதிரி, கடன் தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்மளுடைய புத்தியில் அமருகிறது. அப்போ மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி, மைண்ட்ல ஒரு தெளிவு. 5ஆம் இடத்தில் புதன் இருந்தாலே சமயோஜிதம், பிரமாதமான புத்திசாலித்தனம், இதெல்லாம் நமக்கு மேலும் மேலும் கண்டிப்பாக ஏற்படும். இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதையும் தவிர நமக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, புதனும் லாபத்தை பார்க்கிறார். இப்ப நாமே நம்மளுடைய 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அந்த வெற்றி எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது அப்படின்னு நாம் அதனை தேடிக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு அந்த லாபம் எங்கிருந்து வரும், எப்பொழுது வரும் அப்படின்னு விடாமல் நமக்கு ஒரு 24/7/365 அது அப்படியே ஒரு கொழுந்தாக எரிந்து கொண்டே இருக்கும். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் சந்தித்த பிரச்சனைகள் அந்த அளவுக்கு உச்சத்தில் இவர்கள் சந்தித்தார்கள்.
மேலும் இதுல எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம் வார்த்தைகளை விடும் பொழுது கவனமாக இருக்கணும். இப்போ ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது பூரணமாக இருக்கிறது. ஆனா குரு இப்போ அந்த மிதுனத்தை கிராஸ் பண்ற அந்த எட்ஜுக்கு வந்துட்டார். அதனால் குறிப்பா நாம் ஒரு வேகத்தில் பேசும் பொழுது விவேகத்தை இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் புத்திஸ்தானத்தில் சூரியன் அஷ்டமாதிபதி, இப்போ அவருக்கு சாட்டனுடைய பார்வை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். மேலும் நிறைய மைண்ட்ல நமக்கு வரக்கூடிய திங்கிங், அந்த திங்கிங் வார்த்தைகளாகத்தான் வெளியே வரும். அந்த வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருந்தால் போதும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது நாம் பேசுவதற்கு முன்பு கொஞ்சம் யோசித்து, முடிந்தவரை நாம் மௌன விரதம், நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை புத்திசாலித்தனமாக நடத்தி கொண்டால் அந்த ஒரே ஒரு விஷயமே உங்களுக்கு போதுமானது. மகரம் கண்டிப்பாக இனி காத்திருக்க வேண்டிய ஒரு நேரம் இல்லை. உங்களுடைய அந்த வெற்றி பயணம்ங்கிறது தொடங்கி விட்டது. மகர ராசி சகோதரிகளுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம். இப்ப இதனால் வரை உங்களுக்கும் உங்க கணவனுக்குமே ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள், எங்கிருந்து வந்தது எப்படி வந்ததுங்கிறதே தெரியாத அளவுக்கு நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டுதான் இருந்தது. இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு தீர்வு அப்படிங்கிறது இப்பொழுது ஏற்படக்கூடிய காலகட்டம். கணவனுக்கு இது சுகஸ்தானம். வயதில் மூத்த நபர்களுக்கு நிறைய ஹெல்த் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வுங்கிறது ஏற்படும். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சுக்கிரன், இந்த டயபெட்டிக், ஒபேசிட்டி போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருப்பவர்கள் மட்டும் தங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இயற்கை வைத்தியம், ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் குறிப்பாக புத்திஸ்தானத்தில் புதன் அமரப்போவதனால் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு நாம் நம்பிக்கையுடன் சொல்ல முடியும். மீண்டும் மகரம் சிகரம் ஏறக்கூடிய காலகட்டம். தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை, லாபத்துக்கு புதன் சூரியனின் பார்வை, பாக்கியத்துக்கு ராசியாதிபதியின் பார்வை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பலம் பெறுகிறது இவர்களுக்கு. இதனால் பலன் கூடுகிறது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. கும்பராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸை பெறக்கூடியவர்கள் மே மாசத்தில் கும்பராசிக்காரர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். என்னன்னா, இவர்களுக்கு 7.5 சனியில இப்ப கடைசி 2.5 இருந்தாலுமே ராசிக்கு உங்களுக்கு குருவின் பார்வை இருப்பதனால் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு அதனுடைய ரஃப் பெரிதாக காட்டவில்லை. இருந்தாலும் ஏன் பிரதர் எங்களுக்கு ஒரு 1.5 மாசமா ஒர்க் அவுட் ஆகல, நாங்க ஏன் கோபப்பட்டோம், நாங்க ஏன் சண்டை போட்டோம், நாங்கள் ஏன் வார்த்தைகளை வெளியே விட்டோம்னு எங்களுக்கே விட தெரியலையே பிரதர் அப்படின்னா, ராசியாதிபதி சாட்டானுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தார். அந்த செவ்வாய் சனி சேர்க்கையே ஒரு விபத்து அப்படின்னு நம்ம இதற்கு ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் அந்த காணொளியை பார்த்திருந்தார்கள். மெயின உங்களுக்கு இப்போ ராசியாதிபதி சாட்டானை செவ்வாய் விட போகிறார். எப்படி விட போகிறார்னா, மே மாதம் 12ஆம் தேதி அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெறப் போகிறார். அதாவது மேஷத்தில் ஆட்சி பெறப் போகிறார். இது உங்களுக்கு தைரிய, வீரிய, புகழ், கீர்த்தி ஸ்தானாதிபதி செவ்வாய் உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பலம் அப்படிங்கிறதே உங்களுக்கு முழு பலம், பூரணமான உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளியே எடுத்து காண்பிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு பராக்கிரமம், ஒரு வீரம் எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம். இதனால் வரை கலங்கி போன அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி மற்றவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல். முதல்ல செவ்வாய் கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ உங்க லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட, ஹெல்த், வெல்த் சம்பந்தப்பட்ட, பிஸ்னஸ் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம். அப்புறம் செவ்வாய் பரணி நட்சத்திரம். அப்போ பரணி முதல்ல சுக்கிரன் 4ஆம் இடம், 5ஆம் இடம் சுகம், கம்ஃபர்ட். அப்புறம் உங்களுடைய பூர்வீகம், புத்திசாலித்தனம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வயதை அனுசரித்து விஷயங்கள்ல எல்லாம் அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய அபிவிருத்தி. அப்புறம் செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரம்ங்கிறது, சூரியன் வெற்றி ஸ்தானத்திலும், பிறகு அவர் 4ஆம் வீட்டில் நிஷ்பலம் பெற்று 10ஆம் இடம் ஜீவனத்தை பார்ப்பது.
இதெல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். இதை தவிர 4, 5 பரிவர்த்தனை அப்படின்னா என்ன அர்த்தம்? 4ஆம் இடம் சுகஸ்தானம், 5ஆம் இடம் நம்மளுடைய புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம். 5ஆம் இடத்தில் 2 சுப கிரகங்கள் மந்திரஸ்தானத்தில். அப்ப நல்ல கோயில்களுக்கு போவது, தரிசனம் செய்வது, ஆலயம் செய்வது, வழிபாடு செய்வது, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிவர்த்தனைனா நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்னைய பார்த்துக்கோன்னு அர்த்தம். இப்போ என்னன்னா உங்களுடைய இடம், பூமி, சொத்து, வாகனம் இதெல்லாம் போய் உங்களுடைய குழந்தைகளை, புத்திரத்தை, பூர்வீகத்தை, மந்திரத்தை பார்த்து கொள்கிறது. உங்களுடைய புத்தி ஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி, புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் 4ஆம் வீட்டில் உங்களுடைய இடம், பூமி, சொத்துக்கள், வாகனங்களை பார்த்து இதனுடைய அர்த்தம் என்னன்னா உங்களுடைய இடம், பூமி புத்திசாலித்தனத்தால் பார்க்கப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும், அதில் இருக்கக்கூடிய அந்த தொய்வுகள் போகும். ஒரு கிளாரிட்டி, ஒரு எக்ஸலன்ஸ், ஒரு லெகசி, இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் வெளிப்படுத்துவீர்கள். இது சும்மா இல்லாம 10ஆம் இடம் தொழிலை பார்க்கிறது. லாபத்தை 2 நிதி கிரகம் பார்க்குது பாஸ். அதுல ஒண்ணு சுக்கிரன், இன்னொன்னு குரு சொந்த வீட்டை பார்க்கிறார். 2மே ஒளி கிரகம். இதுல ஒண்ணு கோல்டு, இன்னொன்னு சில்வர். இதெல்லாம் லாபத்தை பார்க்கிறது. குரு பாக்கியத்தை பார்க்கிறது, செவ்வாய் பாக்கியத்தை பார்க்கிறது, புதன் ஜீவனத்தை பார்க்கிறது. வெற்றி ஸ்தான 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இதனுடைய ஒட்டுமொத்த பலன் என்ன அப்படின்னா ஒரு பாட்டில் வருமே, கலக்க போவது யாரு நீதான் அப்படின்னு சொல்வதை போல் இது நாள் வரை கலங்கி போன மகர ராசிக்காரர்கள் இப்போ உங்களுக்கு ஹைவே ஓப்பன், டோல் ரோடு ஓப்பன், ஃபுல் ஸ்பீட்ல வண்டியை அழுத்தலாம். உங்களுடைய ப்ராஃபிட் வாகனத்தை, உங்களுடைய டேலண்ட் வாகனத்தை, உங்களுடைய ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வாகனத்தை முழு வேகத்தில் நீங்கள் பயணித்து அதற்குண்டான அங்கீகாரத்தையோ அதற்குண்டான ஒரு இன்கிரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ பெறக்கூடிய காலகட்டம். முழுவதுமாக உங்களது திறமைகளை வெளிப்படுத்துங்கள். வாடிக்கையாளர்கள், கஸ்டமர், நிறைய நபர்கள் உங்களை நோக்கி படையெடுப்பார்கள். வரும் பொழுது கேர் இல்லை, டெக்னிக்கல் டீம் இல்லை, ஸ்டாக் இல்லை, குடவுன்ல இருக்கு, இந்த வந்துகிட்டே இருக்கு இப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அவர்கள் வேறு கடைக்கோ வேறு ஒரு அலுவலகத்துக்கோ சென்று விடுவார்கள். இயற்கை சில நேரத்தில் கிரகங்கள் மூலமாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் ஆட்சி, 4, 5 பரிவர்த்தனை. உங்களுக்கு லாபத்துக்கு ஒளி கிரகங்களின் பார்வை, பாகியத்துக்கு செவ்வாய் குருவின் பார்வை, ஜீவனத்துக்கு புதனின் பார்வை, எல்லாம் கணக்கு போட்டோம்னா கோல்டன் பீரியட். ராசியில் இருக்கக்கூடிய ராகு கண்ட்ரோலாக இருப்பார், ஏன்னா அவர் குருவின் பார்வையில். இப்போ சூரியனை சனி பார்ப்பதனால் சில நேரத்தில் நாம் வியாபாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள், அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை கையில் எடுத்து கொள்ளக்கூடாது. அதற்குண்டான சூழ்நிலையும் நிர்பந்தமும் நமக்கு கண்டிப்பாக வரும் என சனி சூரியனை பார்க்கிறார். ராசியில் ராகு, இந்த ராகு கூடிய நட்சத்திரத்துலதான் சுக்கிரன் திருவாதிரையில் பயணிப்பார், புத்திஸ்தானத்தில். அப்போ சுக்கிரன் பொதுவா காதல், காமம், கலத்தரம், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு இதையெல்லாம் குறிகாட்டுவார். தைரியஸ்தானத்தில் செவ்வாய், நாம் ஏன் தைரியமாக தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நம்மை தூண்டி விடுவார். அப்போ நாம் கண்டிப்பாக எதிர்ப்பாளினரால் தூண்டப்படுவோம். சில நேரம் நாம் வரம்பு மீறி போகலாம், விதியை மீறி போகலாம். அப்படின்னு போனால் சதிக்குள் மாட்டி விடுவோம். தேங்க்ஸ் டு ஜூபிட்டர், குரு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு உங்களை கடைசி நேரத்தில் நல்வழிப்படுத்துவார். தவறான விஷயத்துக்குள் நீங்கள் இறங்காமல் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். ஆனால் இதையே குரு வாழ்க்கை முழுக்க கொடுத்து கொண்டிருப்பார்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் அடுத்து 6ஆம் வீட்டுக்கு பயணிக்க போகிறார். இப்போ ராசியில் ராகு தனித்து இருப்பார். இப்போ ராகுவே உங்களை தூண்டுவார். இருந்தாலும் கொஞ்சம் நீங்களும் யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு உங்களை பத்திரமாகவும் பக்குவமாகவும் பார்த்து கொள்ளுங்கள். மகரம், கும்பராசி சகோதரிகள், கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம், 7க்குரிய சூரியன் நிஷ்பலம். இதெல்லாமே கணவனுக்கு பிளஸ் தான். வயதில் மூத்த நபர்கள், குறிப்பா உங்களுடைய ஹெல்த், வெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சமாதானம், சந்தோஷம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, லாபம், மேலும் மேன்மை, நினைத்த
காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நிறைய மீனராசிக்காரர்கள் தான் நம்மளுடைய காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 7.5 சனியில் நடு 2.5 அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பலனில் கொடுக்க போகிறோம். இதனால் வரை ராசியில் செவ்வாய், ராசியில ஒரு டான் இருந்து நம்ம ஒரு குத்து விட்டாலே நம்மளால தாங்க முடியாது. செவ்வாய் சனி 2 டான் சேர்ந்து இருந்து நம்மை குத்தினால், நம்மை தாக்கினால் நம்ம என்ன ஆகும்? ராசியில இருந்த செவ்வாய் என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்போ சாட்டன் நம்ம ஒரு குத்து விட்டுச்சுன்னா நான் பதிலுக்கு 2 குத்து விடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அடியை வாங்கியது பூரணமா நம்ம தானே. இப்போ அவர் நம்ம ராசியை விட்டு வெளில போறார். அப்போ முதலில் நாம் அவரை வெளியே அனுப்பி விடுவோம். தேங்க்ஸ் டு மார்ஸ் சொல்லி, இனிமே கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் நீங்க வாங்க பிரதர், ஆனா சாட்டான் வெளியில போனதுக்கு அப்புறம் வாங்க, நீங்க எங்களுக்கு நல்லதுதான் செய்ய போறீங்க, ஆனா நீங்களும் சேட்டானும் சேர்ந்து ஏற்படக்கூடிய விபத்துல அடி வாங்கினது நாங்க தானே பிரதர் அப்படின்னு மீனராசிக்காரர்கள் சொல்வது நன்றாக புரிகிறது. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, நிறைய மீனராசிக்காரர்கள் முருகனைத்தான் இதனால் வரை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த முருகனுடைய ஸ்லோகங்கள், தோத்திரங்கள் எல்லாமே அவர்களுக்கு செவ்வாய் ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. முதல்ல கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள், வெற்றியை அபிவிருத்தி செய்வதற்குண்டான முயற்சிகள். ஏன்னா முதல்ல செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரம், அவங்க நட்சத்திராதிபதி 6. அப்போனா என்ன அர்த்தம்? கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குக்கு ஒரு தீர்வு. அப்புறம் பரணியுடைய நட்சத்திரம், சுக்கிரன் 3ஆம் வீடுல இருந்து 4ஆம் வீடு. 3ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய வெற்றி, 4ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய சுகம், லக்ஸுரி, கம்ஃபர்ட், வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் எல்லாம் ஒரு நல்ல அபிவிருத்தி. அப்புறம் செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன் 3ஆம் வீட்டில், அதுவும் வெற்றி. 3, 4 பரிவர்த்தனை, 4 சுகஸ்தானம், கம்ஃபர்ட், லக்ஸுரி. 3ங்கிறது ஹவுஸ் ஆஃப் சக்சஸ், விக்டரி. அப்போ வெற்றியை கொடுக்கக்கூடிய நபர் போய் கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய நபர் வெற்றியையும் பார்ப்பதற்கு தயாராகி விட்டார்கள். இதன் அர்த்தம் என்னன்னா, தனஸ்தானாதிபதி தனத்தில் ஆட்சி, பணம் வரும், கடன் தீரும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம், மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நேர்மையான நியாயமான கடனை வாங்குவது, வெற்றி என்பதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீனராசிக்காரர்கள் பிளஸ்ஸாக பெறுவது, மேலும் அபிவிருத்தி, இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, வீடை விற்பது, லாபத்தை பெறுவது, கடனை தீர்ப்பது, வேறொரு நல்ல வீட்டுக்கு பக்கத்துல, ஆபீஸ் பக்கத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குவது, அதற்கப்புறமும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது பிரதர் அப்படின்னு சொல்வது போல் சமாதானங்கள் பெறுவது. இப்ப என்ன பண்ணுச்சு 7.5 சனி தன்னால் அப்படின்னா, நமக்கு ஒரு டியூஷன் டீச்சர் ஒரு ஃபீஸே இல்லாமல் நாம் கர்மாவில் என்ன தவறு செய்தோம், யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் நமக்கு கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் உதவுகிறார், யார் நாம் கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மை பார்த்தாலும் பார்க்காதது போல் போய்விடுகிறார் அப்படின்னு நம்மை அடையாளம் காட்டிவிட்டார். கர்மாவை கிளென்ஸ் செய்தார், கர்மாவை சுத்தப்படுத்தினார். நாம் எங்கே தவறு செய்தோம், நாம் எல்லாருக்கும் போய் செய்தோம், நாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நமக்கு யாராவது செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் எல்லாரும் கம்பி நீட்டினாங்க அப்படிங்கிறது இப்பொழுது புரிந்து கொண்டோம். இப்போ நிறைய மக்கள் ஆதாயத்துக்காகத்தான் நம்முடன் பழகுகிறார்கள். இதில் யார் உண்மையான அன்பு, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு 7.5 சனியில் நடு சாட்டன் அடையாளம் காண்பித்து விட்டார். அது வீட்டுக்குள்ள இருந்த நபர்களாக இருந்தாலும், சொந்தக்காரர்களாக இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும், நாம் நல்லாக இருக்கும் பொழுது, நாம் நன்றாக இருக்கும் பொழுது அது நிறைய நபர்களுக்கு பிடிக்கவில்லை. அது யாருக்கெல்லாம் பிடிக்கவில்லைன்னு ஸ்கிரீன் போட்டு உங்களுக்கு காண்பித்து விட்டார். அப்போ நாம் இனி நமது கர்மாவை சுத்தப்படுத்தி கொள்வோம். தெரிந்தும் தெரியாமலும் இதற்கு முன்பு செய்த தவறுகளை இனி செய்யாமல் இருப்பது, மறந்தும் கூட மற்றவர்களுக்கு ஒரு 0.1% கூட டிஸ்டர்பன்ஸ் செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் எப்படின்னு இப்போ இனிமே மீனராசிக்காரர்களை மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு விவரமாக புட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா ஞானத்தையும் எல்லா சித்தாந்தத்தையும் சாட்டன்
கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. 6ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு கேது தயாராக இருக்கிறது. வாய்ப்புகளை உபயோகித்துக் கொள்ளுங்கள். 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதற்காக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்ப குரு அந்த பார்டரை கிராஸ் பண்ண போகிறார். நாளைக்கு உங்களுக்கு ராகு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கிறார் அப்படின்னா இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல், குறிப்பா வெளிநாட்டு தொடர்பு, இரவு நேரத்தில் பயணம் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருந்து எடுத்துக்கொள்வது, சில பேர் சில மெடிசன்ஸை கொஞ்சம் ஓவராக எடுத்துக்கொள்கிறார்கள். அது எதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அது டிப்ரெஷன் போன்ற, மன அழுத்தம் போன்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உங்களை பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. மீனராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கும், குறிப்பா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தை நீங்களே பார்க்கிறீங்க. உங்களுடைய வெற்றி ஸ்தானாதிபதி பார்க்கிறது. 2 ஒளிக்கிரகங்கள், அதுல 2மே நிதியை குறிகாட்டக்கூடிய கிரகங்கள். ஜீவனத்தை, தொழிலை பார்க்கிறது. லாபாதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபாதிபதிக்கு இணைக்கப்பட்டுள்ள அந்த மார்ஸ் அப்படிங்கிறது விலகுகிறது. தனஸ்தானாதிபதி ஆட்சி பலம். கண்டிப்பா வேண்டான்னு சொன்னாலும் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா பிளஸ்ங்கிறது மினிமம் ஒரு 75% கண்டிப்பா மீனராசிக்கு உண்டு. பரிகாரம்னு பார்த்தோம்னா ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சாட்டானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு, இயற்கையின் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த, கடவுள் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளோ இல்ல நல்ல உதவிகளோ உங்கள் சக்தியை அனுசரித்து நீங்கள் செய்வது. இதையும் தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது. சனிக்கிழமைகளில் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி இல்லைன்னா அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளித்து கொண்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை, அன்னதானம், அபிஷேகம், உங்களால் முடிந்த உதவி, வயதில் மூத்த நபர்களுக்கு, கைவிடப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் நீங்கள் உதவிகள் செய்ய 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 நிறைய மேன்மை உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளைக்கு இன்னும் வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இல்லை பிரதர். ஒரே மாசத்துக்குள் உங்களுடைய ராசியாதிபதி உச்சமடைய போகிறார். இதனால் வரை நீங்கள் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள். நீங்கள் இனி உச்சமடையக்கூடிய காலகட்டங்களில் உங்களைத்தான் மற்றவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் கூட நீங்கள் அவர்களை தண்டிக்கவோ இல்லை அவர்களை நீங்கள் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கவோ மாட்டீர்கள். அந்த காலகட்டத்திலும் உங்களால் முடிந்த உதவிகளைத்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்வீர்கள். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு ஆட்சி பலம் பெறப்போகிறது. மே மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் புதனின் வீடான மிதுன ராசி மண்டலத்துக்குள் பிரவேசம் செய்கிறார். இதையும் தவிர மே மாதம் 15ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் புதன், சூரிய புத ஆதிபத்தியமாக இது நாள் வரை மேஷராசியில் உச்சமடைந்திருந்த அந்த சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து சாட்டனின் பார்வையை பெறுகிறார். அப்போ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பலம், சனி என்ற கிரகத்தின் பார்வை சூரியன் மேல். குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அனைவருமே கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். வருடாந்திர கிரகங்கள் ராகு, கேது, சாட்டன், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மே மாதம் முழுவதுமே ராகு என்ற அச்சின் மீது குருவின் பார்வை விழுகிறது. மேலும் நிறைய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.